உலக அமைதி உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 25 நிமிடங்களுக்கு இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து அது பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் ரஞ்ச தயாளன் அவர்கள் இன்று இதயம் சம்பந்தமான கேள்விகளுக்கு மறுமொழி சொல்ல வருகிறார்கள். அவரிடம் முன்பே கேள்விகளை நாங்கள் அனுப்பிவிட்டோம். அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி அவர் அருமையான மறுமொழிகளை கூறுவார். இப்பொழுது தியானத்தை லண்டனில் இருந்து அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் அவர்கள் தியானத்தை வழிநடத்துவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாக இருப்பதுதான் நமது எல்லோருடைய விருப்பம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் காலை மாலை 2 நேரமும் தியானத்தை செய்தோமானால் நாம் ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். தியானம் என்பது என்ன? தியானம் என்பது நாம் பிறந்த நாள் தொடக்கம் இன்று வரை நமது மூச்சை 24 மணித்தியாலம் அது தண்டப்பாட்டில் சுவாசித்துக் கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை கவனிப்பதில்லை. அந்த மூச்சை நாம் சாட்சியாக இருந்து உணர்வது தான் தியானம். ஆனபடியால் நாங்கள் இந்த 24 மணித்தியாலம் எங்களுக்கு துணையாக நின்று கொண்டு வரும் இந்த மூச்சை கவனித்துக் கொண்டிருப்போம். அதாவது நாங்கள் உள்மூச்சு வழிமூச்சு அது தண்டப்பாட்டில் நடந்து கொண்டிருக்குது. நாங்களே உள்மூச்சு எடுத்து வழிமூச்சு விட வேண்டிய அவசியம் இல்லை. அது தன்ன வேலையை தானாக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து அந்த மூச்சை கவனிக்கும் போது அது எங்களுக்கு தியானமாகின்றது. அவ்வாறு நாம் கவனிக்க எமது மனம் ஒரு அமைதியான நிலைக்கு வருவதால் எமது உடலில் இருக்கும் நரம்பு நாடிகள் எல்லாம் அதுகளுக்கெல்லாம் இந்த இரத்தோட்டம் சீராக நடக்க தொடங்குகிறது. நமது உடலில் இரத்தோட்டம் சீராக நடக்கும் போது எங்களுக்கு வரும் வியாதிகளை அது தடுக்கின்றது. எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தை செய்து வருவதால் பல நன்மைகள் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் தியானம் செய்வது எப்படி என்று பார்த்து 25 நிமிடங்கள் ஒரு இசை தியானம் செய்ய போகின்றோம். முதலில் தியானத்துக்கு முன்பும் பின்பும் ஒரு இளம் சூடான நீர் அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழட்டி வையுங்கள். ஒரு சுகமான ஆசனத்தை தெரிந்து கொள்ளலாம். சமானி கட்டியும் இருக்கலாம். அப்படி இருக்க முடியாதவர்கள் உங்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். ஏனெனில் நமது உடம்பில் சக்தி, அதாவது சக்தி என்றது எங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த காட்சி, எத்தனையோ விதமான காட்சிகள் இருக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் நாங்கள் நேராக நிமிர்ந்து இருந்தால் தான் எங்கள் உடலுக்குள்ளால சென்று எல்லா அவயவங்களுக்கும் அது அந்த காட்சி எங்களுக்கு கிடைக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கிடைக்கும். அப்படி நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அந்த மூச்சை அவதானித்து சாட்சியாக இருக்க வேண்டும். நாங்கள் அந்த மூச்சை உள்மூச்சு வழிமூச்சு அது தண்டபாட்டில் இயற்கையாக நடக்க வேண்டும். நாங்கள் மூச்சை பிடிச்சு இழுத்தோ அது தியானம் இல்லை, அது பிராணாயாமம் என்று செய்வோம். அதை விட்டு இப்போ நாங்கள் தியானம் செய்ய போகின்றோம். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு காலை இவ்வாறு கோர்த்து வைக்க வேண்டும். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொண்டு எமது உடலில் இயல்பாக இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வழிமூச்சை நாம் அவதானித்து, அதாவது சாட்சியாக பார்த்து கொண்டிருப்போம். அப்பொழுது அது தண்டபாட்டில் மூச்சு விடுவது தானாக நடந்து கொண்டிருக்கும். அவ்வாறு இருக்கும்போது எம்மை மறந்த நிலையில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு பிரபஞ்ச சக்தி எமது உச்சந்தலை நூடாக வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இரத்தோட்டங்கள் சுகமாக இருக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு உண்டாகும். எனவே நாம் அப்பொழுது இந்த தியானத்தை ஒரு இசையுடன்
சேர்ந்து அமர்ந்திருந்து தியானத்தில் அமருவோம். இப்பொழுதுக்கு உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் நாம் தியானத்தில் அமருவோம். நன்றி, வணக்கம். பாருங்கள், 5 வினாடிகள் உள்ளன. இப்பொழுது நீங்கள் இயல்பான நிலைக்கு வந்திருப்பீர்கள். உங்கள் கைகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து உள்ளங்கைகளை பார்த்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக பிரபஞ்சத்துக்கு நன்றியை கூறி கைகளை தட்டிக்கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSN தமிழ் ஐரோப்பா, PNC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை அருந்ததி மாஸ்டர் அவர்கள் வழி நடத்தினார்கள். அதன் மற்றும் டாக்டர் சதாமனோ அவர்கள் மியூசிக்கையும் போட்டு அதை இந்த அருமையான நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் பவானி மாஸ்டர் ரெக்கார்டிங் பவானி மாஸ்டர் வந்து ரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் உங்களுடைய நன்றி உரித்தாக. அடுத்ததாக நாங்கள் சொல்ல இருப்பது ஒரு அருமையான பேச்சு. அதை பேச வருகிறார் டாக்டர் ரஞ்சித் தியாலன் அவர்கள். இவர் முன்பும் பலமுறை இந்த தளத்தில் பேசியிருக்கிறார். இவர் சின்ன வயது தொடக்கமே ஹார்ட்ல ஒரு மிகவும் விருப்பமாக அதை பற்றி படிக்க வேணும் என்ற ஆவலாக இருந்திருக்கின்றார்கள். இவர் தன்னுடைய படிப்பை MBBS படிப்பை முதல் யூனிவர்சிட்டி ஆஃப் பெரடேனியா, பேருந்து MD படிப்பை யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, MRCP ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் எடின்பரோ, பேருந்து அவார்டட் ஃபெலோ ஆஃப் த ராயல் காலேஜஸ் ஆஃப் த UK எடுத்திருக்கிறார். கரண்ட்லி கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்டாக ஈஸ்ட் லண்டன் பகுதி, நியூஹாம் பகுதியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இவர் ஒரு அருமையான ஒரு தியானியும் ஆவார். ஒழுங்காக இந்த தளத்தில் கலந்து கொண்டு எங்களை ஊக்குவிப்பதற்கு எல்லோரும் இந்த தியானத்தை செய்தால் இந்த தேவையற்ற ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா லைஃபை வாழலாம் என்பதை அவர் எடுத்து கூறியுள்ளார் பலமுறை. இப்பொழுது இன்றைக்கு இவருடைய தலைப்பு வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன். அதாவது ஆல்ரெடி நாங்கள் அவருக்கு கேள்விகளை அனுப்பிவிட்டோம். அவர் அதுக்கேற்ற மாதிரி பதிலை சொல்லி வருவார். ஏன்னு சொன்னால் நேரம் காணாத அவர் பதில் சொல்லவே நேரம் முடிஞ்சிடும் அதில். எனவே நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த தளம் உங்களுடைய ஐயா. மிக்க நன்றி மாஸ்டர் சிக்கந்தராஜா அவர்களே. இந்த தளத்துக்கு எனக்கு மீண்டும் அழைத்ததற்கு எனது மனமான நன்றிகள். அது மட்டுமல்ல, பல மாஸ்டர்கள் எனது வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து பல கேள்விகளை அனுப்பியிருக்கிறார்கள். அது மிகவும் சிறந்த கேள்விகள். 16 கேள்விகளுக்கு விடை தயாரித்துள்ளேன். நேரம் இருந்தால், இன்னும் பல கேள்விகள் இருந்தால் அதை பற்றி கதைக்கலாம். நான் ஒவ்வொரு கேள்விக்கும் மிகவும் சுருக்கமாகத்தான் என்னால் முடிஞ்ச அளவு பதில் சொல்லுவேன். ஆனால் பேருந்து அதை பற்றி மேலும் ஆராய விருப்பம் உண்டா, பிறகு அதை பற்றி கதைக்கலாம் நேரம் இருந்தால். இந்த ஸ்லைட் தெரியுதோ உங்களுக்கு? கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் என்று எழுதியிருக்கிறீங்க. ரைட். நான் அதை பெருசாக்குறேன், அப்போ வடிவா தெரியும். முதலாவது கேள்வி கேட்டார்கள், what are the 3 most important habits to protect the heart? அதாவது
3 முக்கிய பழக்க வழக்கங்கள் ஒரு இதயத்தை எவ்வாறு பாதுகாப்பதற்கென்று. 3 H இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, முதலாவது ஆரோக்கியம் சம்பந்தமான பரிசோதனை. பிரித்தானிய நாட்டில் 40 வயதுக்கு மேலானவர்கள் இதை செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கட்டாயம். எங்களோட நேஷனல் ஹெல்த் சர்வீஸில். அதாவது 3 விஷயங்கள் அறியணும். அதாவது HbA1c என்று சொல்றது, அது பிளட் சுகர், அதாவது 3 மாத சராசரி இரத்த சீனியின் அளவு. அது 6.4% குறைவாக இருந்தால் நல்லது. ஆனால் இன்னும் 5.5 குறைவாக இருந்தால் இன்னும் மிக நல்லது. அப்போ 5 நாங்கள் பெர்சன்டேஜ்லாம் வழக்கமாக சொல்கிறாங்க, ஆனால் மில்லிமோல்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவு அந்த இந்த விளைவை தரைக்கு உங்களுக்கு அதில் கட்டாயம் அதில் சொல்லுவார்கள் எது சாதாரணது எது சலரோகத்தை குறிக்குதுன்னு. அதுண்டு 40 வயதுக்கு மேலானவர்கள் செய்யணும். ஆனால் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டேன் இந்தியாவில் 18 வயசுக்கு மேலே உள்ளவையிலே செய்ய சொல்லி அங்கே இருதய வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு ஒரு காரணம், ஆசிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இருதய நோய் வரும் சாத்தியக்கூறு 10 வருஷம் முதல். அப்போ நாங்கள் 30 வயசுலேயே செய்ய தொடங்குறது நல்லது. அடுத்தது இரத்த அழுத்தத்தின் அளவு, பிளட் ப்ரெஷர். அது வீட்டிலேயே கனவேர் பார்க்கலாம், அல்ல ஏதாவது மருந்து சாலையில் ஃபார்மசியில் பார்க்கலாம். த மோஸ்ட் காமன்லி பெர்ஃபார்ம் மெஷர்மெண்ட் இஸ் பிளட் ப்ரெஷர். அதை பார்த்து அதன்படி நாங்கள் முந்தி இந்த தளத்தில் கதைச்சிருக்கிறோம், என்ன மாதிரி இரத்த அழுத்தம் இருந்தால் என்ன மாதிரி ஆன வைத்தியம் செய்ய வேண்டும், அநேக மருந்து வகைகள் அல்லது பழக்க வழக்கங்கள். மற்றது இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு அறியணும். சில நாடுகளில் 5 வித்தியாசமான கொலஸ்ட்ரால் அளவுகளை தருவார்கள். இந்த பிரித்தானியாவில் 4: டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அது பேட் கொலஸ்ட்ரால். அப்போ நாங்கள் வழக்கமாக பார்க்க டோட்டல் கொலஸ்ட்ராலையும் எல்டிஎலையும் தான் குறிப்பாக கவனிக்கிறது. மற்றது HDL கொலஸ்ட்ரால், அது குட் கொலஸ்ட்ரால். அநேகமாக பெண்களுக்கு HDL கொலஸ்ட்ரால் கூடுதலாக இருக்கும். அப்போ பெண்களுக்கு பார்க்க நாங்கள் டோட்டல் கொலஸ்ட்ராலை மட்டும் பார்க்காமல் HDLையும் பார்க்கலாம். மற்றது வெயிட்டை விட பருமனை விட அந்த வெயிட் சைஸ் கூட இருதய நோய்ஸோடு சம்மந்தப்பட்டுள்ளது. அப்போ நாங்கள் வெயிங் ஸ்கேலை விட இந்த மெஷரிங் டேப் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் வாய்த்து பருமன் கூட இந்த இரத்த அழுத்தம் வரும் சாத்தியக்கூறு, மற்றது இருதய வருத்தம் சாத்தியக்கூறு கூட. அப்போ இந்த 3 அளவும் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் 4 அளவு, அதாவது பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், வெயிட். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு 3 முக்கியமானது, அதாவது டயட், உணவு பழக்க வழக்கம், அபியாசம். மற்றது மிக முக்கியமானது 3வது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நித்திரை, மிக மிக முக்கியம். இது இப்போ ஒரு 5 வருஷமாக தான் இதை பற்றி கணக்கை கதைக்கினோம். ஏனென்றால் ஆராய்ச்சியில் எவ்வித ஐயப்பாடும் இல்லாமல் உறுதிப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது நித்திரை ஒழுங்காக கொள்ளாட்டி, அதாவது 7 மணித்தியாலம் குறைஞ்சது, அதை விட திறம் 8 மணித்தியாலம், அதுவும் 12 மணிக்கு மட்டும் படுக்காமல் இருக்கக்கூடாது. 10க்கும் 11 மணிக்கும் இடையில படுத்தா நல்ல. விடிய வெள்ளன சூரிய உதயத்துக்கு 1 மணித்தியாலத்துக்கு முதல் உடம்போம். மற்றது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி. அப்போ நான் அதை பற்றி கொஞ்சம் ஆராயலாம், என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். மற்றது 3வது மிக முக்கியமானது, யூ மஸ்ட் ஹேவ் அ ஹோப். அதாவது விஞ்ஞான ரீதியாக இருந்தால் என்ன, மெய்ஞான ரீதியாக இருந்தால் என்ன, உங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு ஆசை இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அதாவது ஏதோ நல்லது நடக்க போகுதுண்டு. ஸோ அப்போ ஹோப்புக்கும் ஃபெய்த்துக்கும் என்ன வித்தியாசம் பண்ணால், ஃபெய்த்துண்டேக்கு அவருக்கு ஒரு திடமான நம்பிக்கை.
இப்போ இஃப் யூ பிலீவ் இன் கோட் மீன் டெஃபினட்டாக கோட் இருக்கிறான்னு நம்பிக்கிறது தான் ஃபெய்த். ஹோப்புன்றது நல்லது நடந்தால் நல்லது அப்படி அந்த ஒரு கொஞ்சம் ஐயப்பாடு உள்ளது தான் ஹோப். ஃபெய்த் எவ்வளோ திறமானது, ஹோப் பரவாயில்லை. ஆனால் ஏதாவது ஒன்று இருக்கும். அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹேவ் ஹோப் இன் யுவர் செல்ஃப். அது ஒரு கேள்வி. இது 2வது கேள்வி கேட்டிருக்கிறார்கள், வாட் ஆர் த ஏர்லி சைன்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். இப்போ ஹார்ட் டிசீஸ் நார்மலாக சொல்லிக்க நாங்கள் அந்த இருதய நாடியில் கொழுப்பு படிந்து அதால் வரும் அஞ்சாயினா அல்லது மாரடைப்பை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம் இன்றைக்கு. அப்போ என்ன ஏர்லி சிம்டம்ஸ், அதாவது என்ன அறிகுறிகள்? மிக மிக முக்கியமான அறிகுறி இந்த இருதய வருத்தத்துக்கு நெஞ்சு வலி. சில பேர் சொல்லுவார்கள் இது வலி இல்லை, இது ஒரு சாடையான ஒரு அடைப்பு அல்லது ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அதாவது ஒரு மிகவும் குறைவானது, அதாவது அவ்வளவு வலியாயிராது. அப்போ வழக்கம் அந்த ஏர்லி அறிகுறி என்று சொல்லி, அதாவது இந்த மாரடைப்பு வர முதல் வர்ற நெஞ்சு வலி வந்து கொஞ்சம் குறைவான தான் இருக்கும். அநேகமாக அவர்களுக்கு அந்த நடந்தால் அல்லது படியேறினால் அல்லது மன அலட்சியப்பட்டால் வரும், சும்மா இருக்க வராது. அப்படி யாருக்கு நெஞ்சு வலி இருந்தால் கட்டாயம் அதுக்கு பரிசோதனை செய்து அதில் நெஞ்சு அடைப்பில் இருதய நாடியில் எதுவும் பிரச்சனை இருக்கும்னு கண்டறிஞ்சு அதற்கான வைத்தியம் செய்தால் 90% மாரடைப்பு வருவதை தடுக்கலாம். மற்ற 2வது அறிகுறி வந்து இருதய நோயின் அறிகுறி மூச்சோட கஷ்டம் அல்லது இழைப்பு அல்லது களைப்பு. தமிழில் நாங்கள் 2க்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சில பேர் இழைப்புன்னு சொல்லினா, சில பேர் களைப்புன்னு சொன்னோம். அதாவது நடக்க இழைக்குது டாக்டர் அல்லது களைக்குது, 2க்கும் கிட்டத்தட்ட அர்த்தம் ஒன்று தான். அப்போ இளைச்சால் என்ன, களைச்சால் என்ன? அதாவது நடக்க நீங்கள் அதை ஒரு அறிகுறியை எடுத்து இருதயத்தில் எதுவும் பிழை இருக்கோன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ பல விதமான முன்னேற்றங்களால் விஞ்ஞான ரீதியாக இப்போ நாங்கள் மிக இலகுவாக எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் இருதய நாடில் எதுவும் பிரச்சனை இருக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ சில வெளிநாடுகள், அதாவது ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் வருத்தம் இல்லாட்டியே அவர்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் இந்த பரிசோதனை செய்து அவன் இந்த இருதய நாடி நல்ல சுத்தமாக இருக்குதுன்னு கண்டுபிடிப்பார்கள். ஆனால் பிரித்தானியாவில் நாங்கள் அப்படி செய்யலாம். ஏதாவது வருத்த நோய் அறிகுறி இருந்தால் தான் அவர்களுக்கு சோதிக்கலாம். மற்ற இந்த சிவப்பு இதில் போட்டுக்கிறேன், ஸ்வெட்டிங் சிக்னஸ் அண்ட் கலாப்ஸ், அது கொஞ்சம் பிந்தின அறிகுறி. என்னண்டா சில பேருக்கு அதான் முதல் அறிகுறியாக இருக்கும். என்னென்னா இது யாராவதுக்கு அது நெஞ்சு நோடு அல்லது நெஞ்சு அடைப்பிருக்க வேர்த்தால் ஸ்வெட்டிங் இருந்தால் அது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. அதன் அர்த்தம் என்னென்றால் அந்த நெஞ்சு நோ சாதாரணமான நெஞ்சு நோ இல்லை. அப்போ அதை கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கணும். அதாவது ஒருவருக்கு நெஞ்சு நோன்னு சொல்லி அவருக்கு வேர்த்தது என்றால் அதுன்ற அர்த்தம் அந்த நெஞ்சு நோவின்ற தாக்கம் கொஞ்சம் கூட. அதோடு இந்த நெஞ்சு அடைப்போடு அல்லது இழப்பிருக்கைக்கு அவருக்கு அந்த சக்தி வார மாதிரி இருந்தால், நோசியான்னு சொல்கிறது, அது ஃபீலிங் ஆஃப் வாமிட், அதுவும் கொஞ்சம் கவனிக்க வேணும். அதன் அர்த்தம் என்னன்னா அந்த நெஞ்சு வலிக்கு இந்த காரணம் கொஞ்சம் கூடுதலானது. ஒரு மாஸ்டர் கேள்வி கேட்டிருந்தார், தன் தெரிஞ்ச ஒருவர் திடீரென்று வாங்கி விழுந்து மரணித்தார் என்று. ஏன் நாங்கள் இந்த இருதய நோயை பற்றி கணக்க கதைக்கணும், கண்டுபிடிக்கணும் என்ற காரணம் என்னென்றால் 2 காரணம் இருக்கு. ஒன்று, உலகத்திலேயே மிக கூடுதலான மரணத்துக்கு காரணம் ஹார்ட் டிசீஸ் ஸ்டில். அதுக்கு பிறகுதான் நுரையீரல் சம்பந்தமான நோயோ இனி அந்த வேற எந்த நோயும். ஆனபடியால் இது மிகவும் பெண்கள்லையும் இதுதான் மிக பொதுவான வருத்தம். அப்போ சில பேர் கேட்பார்கள், நாங்கள் ஒவ்வொரு விதமான கேன்சர் அதற்கு புற்றுநோய்களுக்கு எல்லாம் ஸ்க்ரீனிங் செய்கிறோம், ஏன் இருதய வருத்தத்துக்கு செய்கிறேன் இல்லை என்றால் அதுக்கு முக்கிய காரணம் அதாவது பணம். ஏனென்று சொன்னால் எங்களோட சிஸ்டத்தில்
எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் என்றால் எல்லாருக்கும் இந்த ஸ்கேனர்கள் செய்ய இயலாது. அதான் முக்கிய காரணம். அப்போ யாருக்கும் இந்த அறிவுகள் இருந்தால் செய்துறது நல்லா. மற்றது திடீரென்று 20 விதமான மாரடைப்பு ஒரு நாளும் ஆஸ்பத்திரிக்கு வராயின். ஏனென்றால் அவர் நித்திரையிலேயே போயிடுவார். அவருக்கு நெஞ்சினோ வராது. ஏனென்றால் அந்த அடைப்பு வரைக்கு, அதாவது மாரடைப்புன்னு சொல்லும் பொழுது இருதய நாடியில் குருதி கட்டிப்பட்டு, அதாவது பிளட் கிளாட் முற்றாக குருதி நாடு அடைபட்டால் தான் மாரடைப்பு. அப்படி மாரடைப்பு வரைக்க ஒரு டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷனை சொல்றது திடீரென்று இருதயம் நின்றுவோம். அப்போ அவருக்கு நோ வர முதலே அவருக்கு ஹார்ட் நின்று போகும். அப்போ 20 விதமான மாரடைப்பாக்கள் ஆஸ்பத்திரிக்கு வர முதலே எல்லாம் நடந்துடும். அதாவது இந்த சடன் டெத், அதாவது எதிர்பாராத விதமாக ஒருவர் மரணித்தால் அதற்கு மிக மிக முக்கிய காரணம் மாரடைப்பு. ஆனபடியத்தான் நாங்கள் அந்த வாழ்க்கை முறை மற்ற இந்த அறிகுறிகள் இருக்கேக்க கூடுதலாக இதை பற்றி கவனிக்கும். ஆனால் நாங்கள் இந்த வருத்தத்தை கண்டுபிடிச்சா அதன் சிகிச்சை முறை மிகவும் மிகவும் வலுவானது. அதான் சில இந்த சக மருத்துவர் சொல்லுவார்கள், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டை ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஏனென்றால் எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்கு இப்போ. ஆனால் கண்டுபிடிக்கணும் சரியான நேரத்தில். அதோட அவர் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் யாரும் நெஞ்சு வலியோடு நாங்கள் சொல்கிறது இனி தப்பிடுவார். அப்போ ஒருவர் ஆஸ்பத்திரிக்கு மாரடைப்போட வந்தால் 5 நாளைக்குள்ள லெஸ் தேன் 5% only டை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த அடைப்பு எடுத்து உடனே அதுக்கு தக்க மாத்திரைகள், அதாவது இரத்தத்தை இந்த ஆன்டிபிளேட்னு சொல்கிறதா குளாட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, குருதி உரையாமல் இருக்கிற மருந்துகள் கொடுத்து, கொலஸ்ட்ரால் மருந்தை கொடுத்து அதெல்லாம் கட்டாயம் அவர்களை சுகப்படுத்தி விட்டுரும். அப்போ யாருக்காவது அப்போ நெதர்லாண்ட்ஸ்லேயே ஒரு ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். என்னென்னா 35 வயசு குறைஞ்சவர் அங்கே அவன் சிஸ்டத்தின்படி எல்லா ரெக்கார்டும் எலக்ட்ரானிக். அப்போ 35 வயசு குறைவானவரில் திடீரென்று மரணித்தவர்ன்ற ரெக்கார்டை ஆராய்ச்சி செய்து அங்கே அனைமானவருக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்திருக்கணும், மரண பரிசோதனை செய்து மாரடைப்பால் மரணித்தவர்கள எடுத்து ஏன் அவர்களுக்கு இது நடந்ததுன்ற 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் செய்திகள் வந்தது. அதில் ஒன்று 90 விதமான அவைக்கு அவையின் குடும்பத்தில் இருதய நோய் இருந்திருக்கு. அப்போ அதுன்ற அர்த்தம் என்னென்று சொன்னால், நாங்கள் இந்த இளம் வயதினவருக்கு நெஞ்சு நோய் வந்தால் மிக முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வி, அவற்றை குடும்பத்தில் யாருக்கும் இந்த வருத்தம் இருக்கும். 2வது காரணம் என்னென்னு சொன்னால், அதில் 90 விதமானவர்கள் ஒரு மருத்துவரை அணுகி இருக்கிறார்கள். அதாவது 2 காரணத்துக்காக, ஒன்று நெஞ்சு வலி அல்லது இழப்போ கலப்பு. அப்போ அப்படி இருந்தும் அவர்களுக்கு அந்த சோதனை சரியான நேரத்தில் செய்யப்படவில்லை. அதாவது 4 கிழமைக்கு முதல் அவர்கள் 90 விதமானவர்கள் இளவதாக இருந்தாலும் மருத்துவர்களை அணுகியிருக்கிறார். அப்போ அதன் அர்த்தம் அதை என்னத்துக்கு அவங்களுக்கு அதை பற்றி அறிவிக்க வேண்டும் சொன்னால், இளவதாக இருந்தாலும் நெஞ்சு நோய் அல்லது இழப்பு இருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் அதை கொஞ்சம் கூட கவனத்தில் எடுத்து உரிய பரிசோதனை செய்யணும். அது 2வது கேள்விக்கான மறுமொழி. அதாவது அறிகுறி என்ன? அதாவது திடீர் மரணம் ஒரு அறிகுறி. ஒருவர் திடீர் மரணம் என்றால் அவரை பொறுத்த மட்டும் அது ஒரு சிறந்த சாவு. ஒரு விதமான நோவும் இல்லை, அவருக்கே தெரியாது போட்டனன். ஆனால் அவருடைய உறவினர்களுக்கு அது ஒரு மிகவும் பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். அதனுடைய அதை தவிர்க்கிறது நல்லது. 3வது கேள்வி, how much physical activity is needed for healthy life? நல்ல கேள்வி.
இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். அண்ட் அதில் என்னென்று சொன்னால் the best exercise is நடை, walking. If you can do a brisk walking, the best. அல்லது gentle cycling, gardening or swimming. இதுகள் எல்லாம் அதாவது அந்த உங்களை உடலை வருத்தாமல் செய்கிறது நல்ல. அந்த இளைச்சி பெரிய சத்தம் போட்டு அந்த ஜோக் பண்ணி அந்த ஓடுவார்கள், அது இருதயத்துக்கு தேவை வேண்டியில்லை. அப்படி தப்பித்தவரை நீங்கள் கூடுதலான இன்டென்ஸ் ஒர்க் அவுட் என்றால் 150 நிமிஷத்துக்கு ஒரு கிழமை தான் காணும். அதாவது 3 நாள், ஒரு நாளைக்கு 50 நிமிஷம். அப்ப நீங்கள் இருதயத்தை ஆரோக்கியம் வச்சிருக்கிறது செய்கிற எக்ஸசைஸ் என்றால் ஜென்டில் பிரிஸ்க் வாக் இஸ் ஃபைன். ஆனால் அது மட்டும் செய்தால் காணாது. ஏனென்றால் உங்களோட மசில் அதையும் டோன் பண்ணி வைக்கிறது நல்ல. அப்போ 2 days a week இந்த உங்களோட வெயிட் லிஃப்டிங், அதாவது ஒரு பாரமாகத்தை பாவிச்சு செய்கிறது, அதாவது உங்களோட உடம்பைய பாரமாக்கி, அதாவது அந்த புஷ்அப் மாதிரி செய்யலாம். அல்லது இந்த இடையை தூக்கி, அதாவது நீங்கள் அந்த கஷ்டப்பட்டு தூக்க தேவையில்லை பெரிய இடையை, சும்மா உங்களோட தசை நார்கள், அது கையில் உள்ள தசை, காலில் உள்ள தசையில் ஓரளவுக்கு டோன் பண்ணி வச்சுக்கிறது நல்ல. மாதிரி யோகா மிகச்சிறந்தது. அதாவது அது உங்களுக்கு உடம்புக்கும் மனதுக்கும் நல்லது. 4வது இது அந்த எவிடன்ஸ் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் ஜனவரி, இதை நான் பற்றி முந்தைய காய்ச்சிக்கிறேன். 4 மிகப்பெரிய ஆராய்ச்சியின்படி 2 மில்லியன் பீப்புளில் US, UK, சைனா, டைவானில் செய்து 2 மிக முக்கியம். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீர்களோ அவ்வளோத்துக்கு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அது மட்டும் இல்லை, the older you are, the better the response. அதாவது நீங்கள் உங்களோட வயசு கூட இந்த அபியாசத்தால், அதாவது நடக்கிறதால வரும் நன்மை மிக கூட. 4வது கேள்வி, how does stress impact the heart? அதாவது அந்த இன்டர் ஹார்ட் ஸ்டடியில் முந்தி நான் இதை பற்றி கதை கேட்க ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்க ஒரு தடவை நம்புறேன். இந்த ஏனென்றா என்னென்று ஸ்ட்ரெஸ் அளக்கிறது, என்ன எவிடன்ஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ் ஹார்ட் வரும். ஆனால் இப்போ எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஸ்ட்ரெஸ் இஸ் a very important cause of heart attack பல விதத்தில். அப்போ இன்டர் ஹார்ட் ஸ்டடியில் சர்வத்தை விட கூடுதலான இம்பேக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. அதாவது 52 நாடுகளில் செய்த ஆராய்ச்சியின்படி ஸ்ட்ரெஸ் இஸ் மிக முக்கியம் as a cause of heart attack. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் 2 வகை இருக்குது. அக்யூட் ஸ்ட்ரெஸ், அதாவது உடனே சடுதியாக. அப்போ உங்களோட உயிர் உங்களோட மட்டும் தங்கி இல்லை, உங்களோட நம்பர்லையும் தங்கி இருக்கு. அப்போ அவர் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தால் உங்களை கொள்ளலாம், அல்லது உங்களோட குடும்பம். அது மிக முக்கியமானது. அப்போ சில வழியில் எங்களோட நோயாளிகள் சொல்லுவார், டாக்டர் என் வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க, அல்லது வாய் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் சொல்லுங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தர வேண்டாம், அதெல்லாம் நெஞ்சு வருதுண்டு. முந்தி நாங்கள் அவ்வளவு அதை சீரியஸாக எடுக்க இல்லை. ஆனால் இப்போ அதில் எந்த வித ஐயப்பாடும் இல்லை. அப்போ மிக முக்கியமாக ஒருவருக்கு ஆல்ரெடி இதய வருத்தம் இருந்தால் அவர் கட்டாயம் மன அலட்சியை, மன அழுத்தத்தை தடுக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னென்று சொன்னால், மிக முதலாவதாக ஏன் ஒருவருக்கு திடீரென்று அந்த நேரத்தில், ஏன் 5 மணிக்கு அவருக்கு அந்த நேரம் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்றதுக்கு கேள்விக்கு மறுமொழி இருக்கையில் இவ்வளோ காலம். எங்களோட தமிழ் பட தயாரிப்பாளர்களுக்கு இருந்தது இந்த மறுமொழி. ஏனென்று சொன்னால், யாரும் நடிகர் இப்போ சிவாஜி கணேசனுக்கு போய் மிக துக்கமான செய்தி சொன்னால் அவருடனே நெஞ்ச பிடிப்பேன். அப்போ நாங்கள் யோசிச்சுனாங்க, என்னென்று இந்த செய்தியை கேட்டோன்னே அவரை நெஞ்ச பிடிக்கிறார். ஆனால் இப்போ தெரியுது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சயின்ஸ். அதாவது ஒரு துக்கமான செய்தி அல்லது விருப்பமில்லாத செய்தி வந்தால் அந்த உடல், இந்த நாடியில் உட்பக்கத்தில் உள்ள அந்த கொழுப்பு படிவம் உரசப்படும். அந்த சடன் இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷர் தான் நம்பர் 1 கோஸ். உடனே அதில் ரத்தம் கட்டி வரும்.
அதால தான் மாரடைப்பு வருது. ரெண்டாவது தாக்கம் இதயத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்னென்றால் இந்த இருதயத்தின் துடிப்பின் அளவு கூடிக்கொண்டு போகும். ஏனென்றால் அந்த ஸ்ட்ரெஸ் ஹோமோன் அட்ரினலின் செக்ரேட் பண்ண போகிறது. சில பேருக்கு அந்த இர்ரெகுலர் ஹார்ட் பீட், அந்த ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் சொல்றது, அது வர்ற சாத்தியக்குரு இருந்தால் அவர்களுக்கு திடீரென்று ஸ்ட்ரெஸ் வந்தால் உடனே வந்துடும். வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் சொல்றது 90% ஆஃப் கார்டியக் அரெஸ்ட் இஸ் டியூ டு வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன். அதாவது இந்த இதயத்தின் கீழ்ப்பகுதி திடீரென்று துடிக்க தொடங்கும் 200 பீட்டுக்கு மேலே. அப்படி துடிக்க அது சுருங்க இயலாது. அப்போ ஆள் முடிஞ்சிடுவார். அப்போ the single most common cause of cardiac arrest is ventricular fibrillation. And this number one cause of ventricular fibrillation is heart attack. அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் ஸ்ட்ரெஸ். மற்றது 4வது இதய பாதிப்பு ஸ்ட்ரெஸ்ஸால புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம். இதை பற்றி முந்தி காய்ச்சிருக்கிறோம். இது பெண்களுக்கு தான் கூடுதல். அதாவது 10 பேரில் 9 விதமானவர்கள் 90 விதமான இந்த புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம், அதாவது இந்த மன அழுத்தத்தால் திடீரென்று அவர்கள் இந்த இதயத்தாசை மிகவும் பலவீனப்படும். ஸோ அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறது. அதாவது 100ல் 1 ஆள், அதாவது எங்களோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வேறு செஸ்ட் பெயினோட வர்றவைக்கு இதுதான் காரணம். அப்போ நாங்கள் அவன் இந்த ஆர்ட்ரியை சோதிச்சு பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த தசை மிகவும் வீக்கமாக பலவீனப்பட்டிருக்கும். சில வேளை அதால் மரணிக்கலாம். அது வழக்கமாக வர்ற பெண்களுக்கு. அதோட அநேகமாக 50க்கும் 65 வயசுக்கும் உட்பட்டவைக்கு. ஏன் அந்த வயசுலான் வருது, ஏன் பெண்களுக்கு மட்டுமன்றது ஒரு காரணம். பெண்கள் இந்த இதயம் கூடுதலாக பாதிக்கப்படுவதால். குரோனிக் ஸ்ட்ரெஸ். அப்போ இது அக்யூட் ஸ்ட்ரெஸ். குரோனிக் ஸ்ட்ரெஸ் என்றால் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ். அதால் ஹை பிளட் ப்ரெஷருக்கு அது அந்த 7 எஸ்ஸில் ஒரு எஸ் ஸ்ட்ரெஸ், ஹை பிளட் ப்ரெஷர். மற்ற இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் உங்களோட உடம்புல இந்த அலர்ச்சி ஏற்படும், அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம். அதாவது இந்த ஒவ்வொரு உடலின் அணுவும் சாதாரணமாக இராது. அதில் ஏதோ நடந்து கொண்டு இருக்கும். அந்த வாய்ட் செல் அதுகளெல்லாம் கூடுதலாக துடிச்சு கொண்டு இருக்கும். அது ஒரு மிக முக்கிய காரணம் இந்த ஃபேட் டிபாசிட் இந்த ஆற்றல். அது மட்டுமல்ல, இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கு. அது இப்போ ஒரு வசனத்தில் சொன்னீங்களா, எனக்கு ஏன் இந்திய நாட்டையும் இலங்கை நாட்டையும் சேர்ந்தவர்களுக்கு கூடுதலாக இதய வருத்தம் வருது என்றால் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஏனென்று சொன்னால் ஆசிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சாத்தியக்கூடு 10 மடங்கு. அதுக்கு ஒரு காரணம் ஸ்ட்ரெஸ். இது இதய துடிப்பின் அளவும் வாழ்க்கையின் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ காலம். இப்போ யானை கன வருஷம் வாழும். யானைக்கு அதன் இதய துடிப்பின் அளவு குறைவு. வேற எலி கொஞ்ச நாள் தான் வாழும். ஆனால் என்ன, அதன் துடிப்பு பயங்கரமானது. மனிதன் தான் ஒரு இனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. என்னன்னா, மனிதனில் வித்தியாசமான ஹார்ட் லெவல் ஒரு பீட் இருக்கு. சில பேருக்கு ஹார்ட் பீட் 50க்கும் 60க்கும் இடையில இருக்கும், சில பேருக்கு 80 இருக்கும், சில பேருக்கு 100க்கு இருக்கும். மிகவும் ஆரோக்கியமான இருதய துடிப்பின் அளவு 50க்கும் 60க்கும் இடையில். அது என்ன மாதிரி கொண்டு வரலாம்டா 2 விதம். ஒன்று, உடற்பயாசம் செய்ய செய்ய உங்களுடைய இருதய துடிப்பின் அளவு அந்த அளவுக்கு வரும். 2வது, மன அலட்சியை குறைக்கும். மற்றது போதிய அளவு நித்திரை. இந்த மன அலட்சிக்கான காரணங்கள் உங்களது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், வீடு சம்பந்தமாக இருக்கலாம், உறவு சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது பணம் சம்பந்தமானதாக இருக்கலாம், அல்லது உங்கள் உடம்புல ஏதாவது நோய் ஏற்பட்டாலும் இது ஏற்படலாம். இதெல்லாம் எல்லாற்ற வாழ்க்கையிலும் வரும். ஆனால் அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் எதிர்கொள்றத பொறுத்து தான் அதன் தாக்கம் இருக்கும். என்ன மாதிரி, அப்போ அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள், இதை என்ன மாதிரி கோப் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸை சேஃப்லி, ஹவு டு அவாய்ட் ஸ்ட்ரெஸ்.
ABCDEF என்னென்றால் அவாய்ட் டாக்ஸின். அப்போ ஆல்கோஹால் வந்து வெரி குயிக் ஃபிக்ஸ். ஆனால் தட்ஸ் நாட் த பெஸ்ட் வே. அப்போ உங்களோட மனதை நீங்கள் டிவியால் வேறு இதில் போய் அப்படியெல்லாம் செய்யலாம். ஆனால் அது சரியான வழி இல்லை. ப்ரீதிங் எக்ஸசைஸ் சிம்பிளி த பெஸ்ட். எஸ்பெஷலி உங்களோட வெளிமூச்சை கூட்டி உள்மூச்சை குறைச்சால் உங்களுக்கு கட்டாயம், அதை கட்டாயம் என்று சொல்லி நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும், உதவி செய்யும். உங்களோட இதய துடிப்பை மன அலைச்சை கட்டுப்படுத்துகிற மாதிரி கம்யூனிகேஷன், குரூப் ஆக்டிவிட்டி, குட் மைண்ட், தியான யோகம் அந்த விதத்தில் மிக மிக சிறந்தது. அதாவது நல்லவைகளோட இருந்தியல் என்றால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் ஆன் ஸ்ட்ரெஸ் கிட்ட சொல்லியிருக்கிறார், ஃப்ளூவை விட, அதாவது வைரஸ் இன்ஃபெக்ஷனை விட ஸ்ட்ரெஸ் இஸ் மோர் இன்ஃபெக்ஷியஸ். அப்போ ஒரு விதமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ் உள்ளவை பக்கத்தில் இருக்கக்கூடாது. மற்றது டயட்டும் இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ ஒலிவ் ஆயில், ஒமேகா 3 இதுகள் எல்லாம் மென்டலி இட் ஹெல்ப்ஸ். இப்போ ஒமேகா 3 வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் ஒமேகா 3 இஸ் வெரி குட் ஃபார் பிரெயின். ஒமேகா 6 எக்ஸசைஸ் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஃபெய்த், பட் ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலமாவது உங்களுக்கு விருப்பமானதை செய்யும். எவ்வளவு உங்களுக்கு சுறுசுறுப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு மணித்தியாலத்தை ஒதுக்கும். மற்றது மெடிடேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேகஸ் நெர்வஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறேன்னு சொல்லி இது மோர் சயின்டிஃபிக், இது மெடிக்கலைசிங் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பட் வெரி ஹெல்ப்ஃபுல். நாங்கள் சிம்பிளாக செய்யக்கூடியது ப்ரீதிங். அதாவது இந்த ப்ரீதிங் என்னென்று சொன்னால் உடம்புல ஒரே ஒரு ஆக்டிவிட்டி, ஈவன் தோ இன் வாலண்ட்ரி வி ஹேவ் த வாலண்ட்ரி கண்ட்ரோல், அது ப்ரீதிங். இப்போ நீங்கள் நான் மூச்சு விடுறேன் என்று சோதிச்சு கொண்டு மூச்சு விட தேவையில்லை. பிறந்த ஆண்டில் இருந்து கடைசி மூச்சு விடும் மட்டும் எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் மூச்சு விட்டு கொண்டு இருப்போம். ஆனால் அதை கொன்ற சக்தியும் எங்களுக்கு இருக்கு. அப்போ நாங்கள் அதனுடையத்தான் இந்த ப்ரீதிங்கை, அதால் நாங்கள் அந்த எங்களோட ஆட்டோனமிக் சிஸ்டத்தை, அதாவது தன்னியக்க நரம்பியலை கட்டுப்படுத்தலாம். இந்த ஒரே ஒரு முறையால் தான் நாங்கள் அதை செய்யலாம். மற்றது எக்ஸசைஸ், வேறு மசாஜுகள், சில சாப்பாடு வகைகள். மற்றது லாஃபிங் தெரப்பி இஸ் வெரி வெரி குட் டு ஸ்டிமுலேட் த வேகஸ், which will help you to manage the stress. கோவப்படுறது வந்து அதாவது மன அழுத்தம் வரைக்க ஒரு விதமான ரியாக்ஷன். அங்கே முந்தி சொல்வார்கள் கெட் இட் அவுட் உண்டு. அதுவும் சுத்த பிள்ளை. ஒரு நாள் நெவர் எவர் கெட் இட் அவுட். அதாவது உலகத்திலேயே மிக மனிதத்தன்மை இல்லாத இமோஷன் கோபம். அது உங்களையே பாதிக்கும், உங்களை சுற்றி உள்ளவரையும் பாதிக்கும். இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறோம். அமெரிக்காவிலேயும் ஐரோப்பாவிலேயும் உலகளாவில் செய்து, அதாவது ஒருவர் கோவப்பட்டால் முதல் 2 மணித்தியாலத்துக்குள்ள அவருக்கு மாரடைப்பு வரும் சாத்தியக்கூறு 4 தொடக்கம் 10 மடங்கு. அது மட்டுமல்ல, ஒரு வருஷத்துக்கு அந்த ரிஸ்க் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ் இட் செல்ஃப் இஸ் அ கில்லர். ஏனென்றால் அந்த நாம் சொன்ன மாதிரி அக்யூட் ஸ்ட்ரெஸ், க்ரானிக் ஸ்ட்ரெஸ். பட் அதை என்ன மாதிரி டீல் பண்ணுறீங்கன்றது, இப்போ நீங்கள் கோபப்பட்டால் அது இன்னும் பிரயோஜனமானதாக இருக்கும். ஸோ அந்த கன்க்ளூஷன் பை அந்த ஓத்தர் அவன் என்ன சொல்கிறான்னா, anger serves no purpose in life. So we have the control of stress. ஏன்னா நாங்கள் என்ன மாதிரி எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொள்கிறோம்ன்றதை பொறுத்து தான் எல்லாம் இருக்கு. அப்போ உலகத்தில் பல விஷயங்கள் நடக்குதுன்னு நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அதுக்கு தக்க வழிமுறைகள் எடுக்கிறத விட்டுட்டு நாங்கள் அப்படி யோசிச்சு கொண்டிருக்கிறது சரியான முறை இல்லை. அது ஸ்ட்ரெஸ் அண்ட் த ஹார்ட் அண்ட் ஹவு டு மேனேஜ். அடுத்த கேள்வி நட்ஸ். அதாவது கிட்டடியில் ஒரு இந்திய மருத்துவர் சொல்லியிருக்கிறார்,
நட்ஸ் சாப்பிட்றது நல்லா உண்டு. அது சரியோ பிள்ளையோன்னு கேட்டார் அவர். அது திருநாவுக்கரசு மாஸ்டர். எல்லா நட்ஸும் வெரி குட். ஏனென்றால் அதில் உள்ள கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு. அது மட்டுமல்ல, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதாவது ஆன்டி ஆக்சிடென்டேக்கு அந்த எங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு கலங்களும் அழிஞ்சு கொண்டே போகுது. அதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தோம். அதாவது இந்த இப்போ மரக்கறி வகையில் எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நட்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனுடைய கன விதத்தில் நட்ஸ் சாப்பிட்றது நல்லா. எந்த நட்ஸுன்றது நல்ல கேள்வி. பிஸ்டாஷியோ வந்து பிளட் ப்ரெஷருக்கு நல்லா. அதில் ஒரு சிறு பிரச்சனை நட்ஸ்லண்டா அவையிலையும் கலரி இருக்கு. அப்போ இப்போ பிரேசில் நட்டுண்டேக்கு 1-2 சாப்பிட்டா காணும். ஏன்னா அதில் செலனியம் அதுகளும் இருக்குது. அப்போ இந்த டாக்ஸிக் எஃபெக்ட் வந்துடும். அப்போ சில நட்ஸை கொஞ்சம் தான் சாப்பிடணும். கஜு வந்து கலரி இருக்கிற 10 கஜுக்கு மேலே ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாது. அப்போ எந்த நட் சாப்பிடுகிறன்ற பொறுத்து. இப்போ ஆமண்ட்ஸ் எல்லாம் மிகவும் நல்லது. மற்றது பீனட்ஸ், எனி நட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஆனால் அளவோடு சாப்பிடணும். வால்நட்ஸ் தான் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3. ஒரு மாஸ்டர் இன்னொரு நல்ல கேள்வி கேட்டார். என்னென்னா கோகனட் ஆயில், செசமி சீட் ஆயில், ஆலிவ் ஆயில் நல்ல உண்டு. ஒன் மினிட், இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடை பார்க்க முடியாது. யாரோ கேட்டிருக்கீங்கன்னா நான் அந்த ஸ்லைடை பண்ண அனுப்பி ஒரு 2 மாஸ்டர். அப்போ நீங்கள் வேறோட ஷேர் பண்ணலாம். கோகனட் ஆயில் இஸ் பேட். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் ஏன் அது சின்னம் சொல்லிடும் சில பேர் நல்லமென்று சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கு. என்னென்னு சொன்னால் இது பெட்டர் ஆஃப் த ஈவில். அதாவது கூடாதுதான், அவ்வளவுக்கு கூடாதில்லை. அது என்னென்று சொன்னால் இதில் அரசியல் ரீதியாகவும் இதுக்கு பல விதமான கருத்துக்கள் இருக்கு. ஏனென்றால் அந்த கோகனட்டை பேட் என்று சொல்லி தங்களோட சன்ஃப்ளவர் ஆயில் அதுகளை முன்னேற்றம் செய்கிறதுக்கு தான் அப்படி செய்திருக்கிறவண்டு இருக்கலாம். ஆனால் இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்தாச்சு. அப்போ நேரம் ஒப்பிட்டு பார்த்துக்கிறார் கோகனட் ஆயிலையும் ஆலிவ் ஆயிலையும். ஆனால் மிக முக்கியமான செய்தி என்னென்னா கோகனட் ஆயில் கட்டாயம் இந்த கூடாத கொலஸ்ட்ராலை கூட்டும், நல்ல கொலஸ்ட்ராலையும் கூட்டும். ஆனால் இந்த கூடாத கொலஸ்ட்ராலின் அளவு கூடுதலாக கூட்டுறபடியால் அந்த நெட் எஃபெக்ட் வந்து நல்லதில்லை. அப்போ எங்கட மரமொழி என்னென்னா கோகனட் ஆயில் பாவிக்கலாமாண்டா பாவிக்கலாம், ஆனால் அளவோடு. ஏனென்றால் 90% சேச்சுரேட்டட் ஃபேட். அதோட இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இஸ் நாட் பேட் ஆஸ் ஒன்ஸ் வி தாட். அதாவது 2 பயங்கரமான இது என்னென்னா, ஒன்று பழங்கள் சாப்பிடக்கூடாது. அது பழங்களில் உள்ள சீனி வந்து உதவாது, இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டை விட உதவாது. அப்போ நீங்கள் பழங்களை பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம் அதுகளை சாப்பிட்றத விட கோகனட் ஆயிலில் சமைக்கலாம். மற்ற சிசமி சீட் ஆயில் குட், ஆனால் தான் அதுக்கு நல்லெண்ணெய் வச்சிருக்கு. ஆனால் அதில் சின்ன பிரச்சனைன்னா அதுவும் அளவோடு சாப்பிட வேண்டாம். சில பதார்த்தங்கள் நல்லெண்ணெயில் உள்ளது. இப்போ ஒமேகா 6 அதுகள் வந்து கொஞ்சம் பாரதுண விளைவை இருதயத்தில் ஏற்படுத்தலாம். ஆனபடியால் நல்லெண்ணெய் நல்லது. அப்போ நீங்கள் கோகனட் ஆயிலோ நல்லெண்ணெயோ பாவிக்கிறேன்றதுன்னா நல்லெண்ணெய் பாவிக்கிறது நல்லா. ஆனால் எல்லாத்தையும் விட மிகச்சிறந்தது வந்து ஒலிவ் ஆயில். அப்போ 3 ஒப்புடைக்க ஒலிவ் ஆயில் பெஸ்ட், 2வது சிசமி சீட் ஆயில், 3வது தான் கோகனட் ஆயில். இதில் எந்த விதமான மாற்று கருத்து உங்களுக்கு இருந்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதுத்தக்க ஆதாரத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா. அடுத்த கேள்வி, இஸ் இட் நெசசரி டு அவாய்ட் ஃபுல் க்ரீம் மில்க்? இல்லை. அது என்னென்றால் நான் சொன்ன மாதிரி இந்த முந்தி, அதாவது இப்போ 20 வருஷத்துக்கு முதல் இந்த ஃபேட் கூடாது, முற்றாக ஃபேட் இந்த மில்கை. அப்போ நீங்கள் செமி ஸ்கிம்டும் சரியில்லை, ஃபுல் ஸ்கிம்டு மில்கை குடிங்க. அதில் இப்போ தேவையில்லை. அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட் இஸ் நாட் பேட் as we thought. ஸோ நீங்கள் இடைக்கிட ஃபுல் க்ரீம் மில்கை பாவிக்கலாம், ஆனால் அளவோட. அப்போ மில்கில் உள்ள ஃபேட்டின் பெர்சன்டேஜ் அவ்வளோ கணக்கே இல்லை. அதனுடைய இப்போ பட்டரில் ஒப்படைக்க நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் பாவிக்கலாம் இடைக்கிட. டாக்டர் கேள்வி ஒன்று இருக்கு. அவகாடோ Okay. ஆயில்
பற்றி நல்ல கேட்போம். கேள்வி. அவகாடோ ஆயில் இஸ் வெரி குட், வெரி குட். ஏன்னா அது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஆயில். அது மட்டும் இல்லை, ஒமேகா 3 இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் வெள்ளன அவக்காடோ ஆயிலும் பாவிக்கலாம், அல்லது சாப்பாட்டுக்கு ஒரு அவக்காடோ சாப்பிட்டா இருதயத்துக்கு மிகவும் நல்லது. ஏன் ஒரு அவக்காடோ மட்டுமென்று சொன்னால் அதில் கலரி இருக்கு. அதாவது அந்த அப்போ வெயிட்டை கூட பண்ணிடும். ஆனபடியாக ஒன்று சாப்பிட்ற அவக்காடோ வெரி ஹெல்த்தி ஆயில் அண்ட் வெரி ஹெல்த்தி ஃப்ரூட். மற்ற பைபாஸ் செய்தவருக்கு என்ன மாதிரியாக திருப்பி ஏதாவது வருத்தம் தடுக்கலாம்னு நல்ல ஒரு கேள்வி. முதலாவது மெடிக்கேஷன். அதாவது நாங்கள் கொடுக்குற எந்த ஒரு மருந்தும் பாதிப்பை உண்டாக்காது. அப்படி பாதிப்பை உண்டாக்கினா நாங்கள் அதை உங்களுக்கு தரையிடாது. பாதிப்பை உண்டாக்குறேன்னு பக்க விளைவு இருக்கு, ஆனால் நிரந்தரமான பக்க விளைவும் ஒரு நாளும் உண்டாக்காது. இதுவரைக்கு நான் ஸ்டட்டினால் ஒருவருக்கு நிரந்தரமாக ஈரல் பாதிப்பதை கண்டதில்லை. 35 வருஷமா பாவிக்கிறோம். அது என்ன சொல்கிறேன்டா, அது மியக்கோணமாக இருக்கணும். சில பேருக்கு வந்திருக்கு, இப்போ தசையில் எல்லாம் டேமேஜ் வந்திருக்கு. ஆனால் அது என்னத்துக்கு வந்தது என்று சொன்னால், இப்போ சில ரெகுலேஷன் இருக்குது. இப்போ ஸ்டட்டின் பாவிக்க இப்போ நீங்கள் ஆன்டிபயோட்டிக் பாவிச்சியல்ண்டா நுண்ணுயிர்கொல்லிகள் அந்த நேரம் அந்த டோஸை குறைக்கும். சில ஸ்டட்டின் பாவிக்க இந்த கிரேப் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடாது. சில ஸ்டட்டினோட சில ஆன்டிபயோட்டிக் பாவிக்கலாம். உதாரணமாக எரித்ரோமாய்சினும் சிம்பஸ்டட்டினும் சேராது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை விட்டால் சில வேளையில் பாதிப்பை உண்டாக்கும். ஆனால் சரியான டோஸும் சரியான முறையில் நீங்கள் பாவிச்சால் நிரந்தர பாதிப்பே இல்லை. ஆனபடியாக ஒரு வைத்தியர் உங்களுக்கு மருந்தை தந்தால் தயவு செய்து எடுத்துருங்கோ. இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை விட நீங்கள் பாவிக்கிற மாத்திரை மிகவும் மிகவும் உறுதியானதும் சேஃபானதும், பாதிப்பை உண்டாக்காது. மற்றது பிளட் ப்ரெஷர். அதாவது இந்த பைபாஸ் செய்யக்க அவர்கள் என்னென்னா அநேகமானவைக்கு ஒரு நாடி பைபாஸ், அதாவது நாடி மற்ற ஒரு 3 நாளத்தை போடுவினம் பைபாஸ் செய்கிறதுக்கு. அது ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் செய்தி. என்னென்னு சொன்னால், நாளம் வந்து ஆல்வேஸ் குறைஞ்ச ப்ரெஷர்லாம் உலகாலம் இருந்தது. அவள் அதை கொண்டு வந்து இந்த நாடியோட பொருத்தி விட்டோம்னா அந்த ப்ரெஷர் கூட போகுது. அப்போ அவைக்கு மிகவும் இலகுவாக ஃபேட் டிபாசிட் வரும். அப்போ பைபாஸ் செய்த ஒருவருக்கு கட்டாயம் இந்த பிளட் ப்ரெஷர் வந்து 130 குறை இருக்கணும். அமெரிக்காவில் சொல்லுவார் 120 குறை இருக்கணும். அது உண்டு, மிக முக்கியம். மற்ற கொலஸ்ட்ராலின் அளவும் எவ்வளவு குறைவாக இருக்கோ அவ்வளோத்துக்கு நல்லா. மற்றது தேகாபியாசம் மிக மிக முக்கியம். தேகாபியாசம் செய்து, அதாவது ரெகுலராக செய்து கொண்டு வந்தால் அந்த கிராஃப்ட் வந்து பிளாக் ஆகிற சாத்தியக்கூறு குறைவு. மற்ற ஒரு மாஸ்டர் கேட்டார், வாட் இஸ் த காஸ் ஆஃப் கால்சியம் டெபாசிட் இன் ஆர்டரிஸ்? ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதாவது ஒரு நாளும் உங்களோட கொரோனரி ஆர்டரியில், அதாவது இருதய நாடியில் கால்சியம் படியாது, கொழுப்பு படியாமல். அப்போ முதல் கொழுப்பு படிஞ்ச பிறகுதான் கால்சியம் போய் படியுது. அப்போ ஒருவர் கால்சியம் இருந்த கொரோனரி ஆர்டரியில் அது இந்த 100% உறுதி என்னன்னு சொன்னால் அவருக்கு கொழுப்பு இருக்கு அந்த நாடியில். அப்போ இன்டிரெக்டாக, அதாவது நேர்மாறாக ஒருவருக்கு குருதி நாடியில் கொழுப்பு படிஞ்சிருக்கோ இல்லைன்னு அறிகிறதுக்கு இப்போ பல நாடுகளில், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், அந்த நாடுகள் எல்லாம் இந்த கால்சியம் ஸ்கோரை செய்யணும். அது ஒருவருக்கு எந்த அறிகுறியும் இல்லாட்டியும் அவருக்கு இப்போ குடும்பத்தில் யாருக்கும் இந்த வருத்தம் இருந்தால் அல்லது அவருக்கு கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் உடனே கால்சியம் ஸ்கோரை செய்வினம். செய்து அதுக்கு தக்கபடி இந்த கொலஸ்ட்ராலை குறைப்பினம். இப்போ உதாரணத்துக்கு கால்சியம் ஸ்கோர் வந்து 0 இருந்தால் தான் நல்லது. 0 இருந்தால் அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் 0க்கு மேலே இருந்தால் அவற்றை வயதை பொறுத்தும் கொலஸ்ட்ரால் அளவை பொறுத்தும் கொலஸ்ட்ரால் டேப்லெட் கொடுக்கணும். 100க்கு மேலே இருந்தால் நாங்கள் ஆஸ்பிரினையும் கொடுக்குறோம். அப்போ கால்சியம் ஸ்கோரும் ஒரு விதம் வந்து, அதாவது இந்த என்ன விதமான முன்னேற்றங்கள் விஞ்ஞான ரீதியாக நடந்திருக்குண்டா ஒன்று கால்சியம் ஸ்கோர்.
அடுத்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இந்த கல்சியத்தை என்ன மாதிரி தடுக்கிறதுன்னு. அதாவது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும், கொலஸ்ட்ராலை குறைக்கணும். அதாவது ஒரு எத்தனையோ மில்லியன் நோயாளிகளில் பரிசோதனை செய்து ஒரு பரிசோதனை கூட தவறே இல்லை. அதாவது கொலஸ்ட்ரால்ன்ற அளவுக்கும் இருதய நோய் வரும் சாத்தியக்கூறுக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டாட்டினை கொடுத்து கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சால் தவறாமல் எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் இருதய நோய் வரும் சாத்தியக்கூறு குறையும். அப்போ உங்களில் யாருக்காவது ஒரு ஐமிச்சம் இருந்தால் ஸ்டாட்டின் எடுக்கணுமோ இல்லையோண்டு நீங்கள் உலகம் உருண்டை நம்புறா இருந்தால் இதை நீங்கள் கட்டாயம் நம்பவும். இது இந்த மருந்து கம்பெனிகளால் வந்த ஆன்சர் இல்லை. இதுக்குண்டே ஆக்ஸ்போர்டில் இண்டிபெண்ட் ஆராய்ச்சி செய்து அது சொல்லியிருக்கிறேன். இதில் எந்த விதம் ஐயப்பாடும் இல்லை. மற்ற சீனியர் கட்டுப்படுத்தணும். மற்ற ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஒரு மிக முக்கிய காரணம். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நாங்கள் இப்போ பார்த்துனாங்க. அது ஒரு முக்கிய 3வது காரணம். யாருக்காவது சிறுநீரக நோய் இருந்தாலும் இது வரும் சாத்தியக்கூறு இருக்கும். மற்றது லைஃப் ஸ்டைல் இம்பார்ட்டன்ட், ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட். மற்றது இன்னொரு கேள்வி கேட்டால் இந்த கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கலாம் உண்டு, தேவையில்லாட்டே எடுக்காதீங்கோ. மிக முக்கியமாக சலரோகம் உள்ளவர் ஒரு நாளும் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஸ்டடி ஜூலை 23 பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்தால் அவர்களுக்கு மாரடைப்பு சாத்தியக்கூறு கூட. உங்களுக்கு கால்சியம் உண்மையுடைய குறைவாக இருந்தால் எடுக்கலாம். ஆனால் அப்படி எடுக்கிறோன்னா இப்போ ஒமேகா 3 என்ன கால்சியம் என்ன எப்பொழுதும் சாப்பாடு மூலம் எடுக்கிறது மிகச்சிறந்தது, சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறத விட. நாங்கள் ஒமேகா 3 பற்றி அடுத்தகளில் பார்ப்போம். மற்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள், இந்த வேல்வ் லீக்கேஜ் ஓல்டேஜால் வருமோண்டு வரும். அதாவது இடது பக்கத்தில் உள்ள தசையோடு சம்பந்தப்பட்ட 2 வேல்வ், மைட்ரல் வேல்வ் அண்ட் ஏர்டிக் வேல்வ் லீக்கேஜ் வந்து ஏஜ் சம்பந்தமாக இருக்கலாம். அதாவது நான் சொல்கிறது மைட்ரல் ரிகஜிடேஷன் அல்லது ஏர்டிக் ரிகஜிடேஷன் due to degenerative valves. It could be age related. More than age related, it is cholesterol related, blood pressure related. அப்போ என்ன காரணங்களால் ஒருவருக்கு இதய நோய் வருதோ அதே காரணத்தால் இந்த 2 வருத்தம் வரலாம். When does it need to be replaced? மிக நல்ல கேள்வி. Only severe leakage of the valve needs replacement. Particularly அதால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால், பாதிப்புன்றங்க அநேகமாக இழப்பு அல்லது களைப்பு வந்தால் அல்லது கால் வீக்கம் வந்தால் அல்லது சில வேளையில் நெஞ்சு நோய் வந்தால் ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் அந்த வால்வை மாற்றலாம். ஆனால் ஒரு மிக முக்கிய நல்ல செய்தி என்னென்று சொன்னால், இப்போ மைட்ரல் அண்ட் ஏர்டிக் வால்வ் சத்திர சிகிச்சை செய்யாமலேயே மிக நுணுக்கமாக அதை புது வால்வ் போடலாம். அதாவது டிரான்ஸ் கேதீட்டர் ஏர்டிக் வால்வ் ரிப்ளேஸ்மெண்ட், டவின்னு சொல்கிறது, அல்லது டிரான்ஸ் கேதீட்டர் மைட்ரல் வால்வ் ரிப்ளேஸ்மெண்ட். அப்போ 70 வயதுக்கு மேலானவர்களுக்கு இந்த வருத்தம் இருந்தால் அவர்கள் விரும்பினால் சத்திர சிகிச்சை செய்யாமல் இதை செய்யலாம். அதாவது இல்லை என்னத்துக்கு நான் போடுறேன்னா, டிசீஸ் ஆஃப் த வேல்வ்ஸ் கேன் பி ஏஜ் ரிலேட்டட். என்ன அட்வான்சஸ் நடந்திருக்குன்னு சொன்னால், ராக்கெட் சயின்ஸை விட கார்டியோலஜி ஹேஸ் மோர் அட்வான்ஸ் சயின்ஸ். ஆனால் அதில் மிக முக்கிய பிரச்சனை என்று சொன்னால் அதை மக்கள் நம்பணும். நாங்கள் ஒரு மருந்து சொன்னோம்னால் 6 மணிக்கு தான் எடுங்கோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா 60,000 பேரில் அதை ஆராய்ச்சி செய்து தான் சொல்லியிருக்கணும் அப்படி எடுத்தால் நல்ல மருந்து. சும்மா அந்த எழுந்த மாதிரியா சொல்லிட்டு. அப்போ லாட் ஆஃப் மெடிக்கேஷன் வெரி வெரி யூஸ்ஃபுல். அதாவது செரண்டிபிட்டின்னு சொல்லுவார், அதாவது அதிர்ஷ்டவசமாக நல்லது நடந்துட்டுதுண்டு. அது மாதிரி இப்போ குடிசைகள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ டப்பாக்லிஃப்ளோசின், எம்பாக்லிஃப்ளோசின் வந்து உண்மையில சலரோக குடிசை. ஆனால் அதை சோதித்தது என்னத்துக்குன்னு சொன்னால் இதால் எதுவும் இதயத்துக்கு பாதிப்பு வருது உண்டு. ஆனால் அவர் என்ன கண்டுபிடிச்சாருண்டா, இது பாதிப்பு இல்லை, இது எதை காக்குது. அப்போ இந்த குளிசை, அப்போ இப்போ இந்த குளிசையில் நாங்கள் பாவிக்கிறோம்.
ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். என்னென்று சொன்னால் சர்வ குளிசையாக இருந்தாலும் இப்போ இந்த ஹார்ட்டை இவ்வளோத்துக்கு பாதுகாக்கிறபடியா நாங்கள் அந்த குளிசைகளை இப்போ ஹார்ட்டுக்கே பாவிக்கிறோம். மற்றது நான் சொன்ன இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் இப்போ இந்த ஏஐ என்று சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் பாவிச்சு இப்போ வெரி ஹைலி அட்வான்ஸ். அப்போ எந்த நோயையும் நாங்கள் மிக இலவாக எளிதாக கண்டுபிடிக்கலாம். மற்றது இந்த கீஹோல் சர்ஜரி வந்து எல்லா வேல்வுக்கும் கீஹோல் சர்ஜரி இருக்குது, எக்ஸப்ட் பல்மனரி வேல், அதாவது ட்ரைகஸ்பிட் வேல், மைட்ரல் வேல், ஏர்டிக் வேல் எல்லாத்துக்கும் கீஹோல் சர்ஜரி இருக்குது. வெரி சேஃப். டே கேஸ் ப்ரொசீஜராகவும் செய்யலாம், ஆனால் வழக்கமாக ஒரு நாளைக்கு இருக்கணும் சும்மா பாதுகாக்கிறது. இதான் இந்த கடைசி ஸ்லைட். சாரி உங்களுடைய டைம் எடுத்துட்டேன். ஒமேகா 3 எடுக்கலாமோ வெஜிடேரியன்? எஸ், ஒமேகா 3 இஸ் அ வெரி குட் திங், மிகவும் நல்லது. அதில் 3 விஷயம் நீங்கள் தெரியணும் ஒமேகா 3 பற்றி. ஏன்னா 3 ஒமேகா 3 இருக்கு. ஒன்று ஆல்ஃபா லினோலிக் ஆசிட், அது ஆல்வேஸ் தாவரங்கள்லாம் இருக்கு, அது மிக இந்த மீனில் இல்லை. மிச்ச ரெண்டும் அது சொல்ல பெரிய நீங்கள் கவனிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் போய் கொலனம்பரட்லேயோ அல்லது மருந்து சாலையில் போய் நீங்கள் கேட்க இது கட்டாயம் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் 2 விதமான ஒமேகா 3 இருக்கு, தாவரம் இல்லாது. டீப் இபிஏ மற்றது டிஹெச்ஏ. அந்த டிஹெச்ஏ வந்து காட்டுக்கு தேவையில்லை, அது மூளைக்கு தான் தேவை. இருதயத்துக்கு தேவையானது வந்து இபிஏ. அது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு ட்ரையல் ஒன்று செய்தவர்கள் அதை பியூர், அது என்னென்னா இந்த ஒமேகா 3 நல்லதுன்றது முதல் கண்டுபிடிச்சார்கள். எஸ்கிமோஸுக்கு காட்டு வருத்தம் வாரையில் என்னடா சாப்பிடணும் மீனை, அது உண்மைதான். அது பிறகு பென ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்ச மீனை சாப்பிட்டா கனகாலம் வாழலாம். அப்போ ஏன் அப்படின்னா அது ஒமேகா 3. ஆனால் இந்த பேந்து கூட கூட ஆராய்ச்சி செய்யக்க சில விளைவுகள் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் பாதிப்பு இல்லை. அப்பா இப்போ என்ன சொல்லிடணும் என்றால், அது காரணம் என்னென்றால் இபிஏ பாவிச்சா இருதயத்துக்கு நல்லம். அதாவது ஒரு 20 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இபிஏ கூட தேவை டிஹெச்ஏவோட. ஏன்னா மூளை ஆல்ரெடி வளர்ந்துட்டுது, அதுக்கு இனி டிஹெச்ஏ அவ்வளவு தேவையில்லை. அப்போ நீங்கள் வாங்கிக்க ஒமேகா 3 அந்த இபிஏ கூட உள்ள இதை வாங்கணும், கொஞ்சம் கூட இருக்கணும். இபிஏயும் டிஹெச்ஏயும் ஒரே அளவு உள்ள ஒமேகா 3 விட்டுட்டு ஏன் சொல்லி அப்படி வித்தியாசமாக வச்சிருக்கணும்னு சொன்னால், சில பேர் மறதிக்காக வேண்டி பாவிப்பினோம் ஒமேகா 3, மூளையை வளர்ச்சி செய்கிறதுக்கு பாவிக்கணும், அவைக்கு வந்து டிஹெச்ஏ தேவை. நீங்கள் இருதயத்தை இப்போ உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னு பாவிக்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு இபிஏ தேவை, அது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ வெஜிடேரியன் சொன்னால் நீங்கள் மீன் சம்பந்தமாக தயாரிக்கப்பட்ட இது பாவிக்க தேவையில்லை. ஆனால் ஒன்று தெரியணும் என்னென்று சொன்னால், அந்த தாவரங்கள்லேருந்து வார இபிஏ வந்து 10% தான். அந்த எங்கள் உடம்பு வந்து அவ்வளவு இலகுவாக அந்த தாவரத்தில் இருந்து வர்ற ஒமேகா 3 தேவையான உபயோகமான ஒமேகா மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அதனுடைய நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோஸே எடுக்க வேண்டி வரும். அப்போ நீங்கள் அந்த டோட்டல் அந்த ஒமேகா 3 டோசேஜ் கூடவா இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் வலுவாக காணிக்கணும். அந்த இபிஏயின் அளவு என்னென்னு, இபிஏயின் அளவு ஒரு 500 to 1000 மில்லிகிராம் இருந்தால் காணும். அதாவது ப்ரைமரி ப்ரிவென்ஷன், அதாவது உங்களுக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை ஆனால் பாவிக்கணும் இல்லை. அவங்களுக்கு இருதய வருத்தம் இருந்தால் இபிஏயின் அளவு 1000 மில்லிகிராம் இருந்தால் நல்லா. கடைசி கேள்வி, டிஃபரன்ஸ் இன் பிபி பிட்வீன் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர்ம், கோனேசன் மாஸ்டர். அது பல பேருக்கு நாங்கள் அதை கவனிச்சிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அது நீங்கள் 10 மில்லிமீட்டர் டிஃபரன்ஸ் இருந்தால் அது சாதாரணம், அதை பற்றி அப்படி யோசிக்கவே தேவையில்லை. அது ஏன் மிக முக்கியம் உண்டு. அப்போ நாங்கள் எப்பொழுதும் முதல் திறன் அளவுடைய இரத்த அழுத்தத்தை 2 பக்கம் அளக்கிறது, இடது பக்கம் வலது பக்கம். வித்தியாசம் ஒரு 10 மில்லிமீட்டர் இருந்தால் அது கவனிக்க தேவையில்லை. ஆனால் அந்த உயர்ந்த இடத்தான் சரியான ஆம். அப்போ நாங்கள் ஒழுங்காக சொல்கிறது, நீங்கள் இனி எப்போவாவது இரத்த அழுத்தத்தை பார்க்க உங்களோட இடது கையை பாவீங்க அல்லது வலது கையை பாவீங்க. ஆனால் அந்த வித்தியாசம் 15 மில்லிமீட்டர் கூட இருந்தால்
அது சாதாரணம் இல்லை. ஆனா அதுக்கு காரணம் பயப்பட தேவையில்லை. அது என்ன வழக்கம் வேண்டாம், இந்த 2 கைக்கும் இடையில உள்ள அந்த நாடியில சில அடைப்பு இருக்கலாம், அல்லது ஏதாவது வருத்தம் இருக்கலாம், அல்லது சில வேளை இந்த எலும்பு அதுகள் வந்து அதை அமர்த்தி பிடிக்கிறதால இருக்கலாம். ஆனா நாங்கள் வழக்கமா வஸ்குலர் சர்ஜனுக்கு அனுப்புறோம். நாங்கள் இப்படிப்பட்ட பேஷண்ட் சில பேர் பேஷண்ட் ஹேஸ் நோ சிம்டம், நாங்கள் ஒன்றும் செய்ய போறது இல்லை, ஒரு டெஸ்டும் செய்ய போறது இல்லை, விடுவோம் அப்படியே. ஆனால் ஒருவருக்கு திடீரென்று வந்து ஆஸ்பத்திரியில வந்து 2 இடத்துக்கும் உடைய வித்தியாசம் இருந்தால் அக்யூட் டேமேஜ் டு த ஆர்டரி, அதை நான் சொல்றது டிசெக்ஷன் ஆஃப் த aorta. உடனே நாங்கள் 5 நிமிஷத்துல உடனே சிடி ஸ்கேன் செய்து அதுக்கு தேவையான அறுவை சிகிச்சை செய்கிறது. அது அந்த அக்யூட்டா இந்த ஆர்டரி, இந்த கைக்கு போற நாடியில பாதிப்பு ஏற்பட்டு. அப்ப 2க்கும் வித்தியாசம். அதாவது நாங்கள் சும்மா கிளினிக்ல வேற ஒருவர் நோ ஒன்றும் இல்லாமல் இழப்பு களைப்பு ஒன்றும் இல்லாமல் வந்து இப்படி வித்தியாசம் இருந்தால் 15 மில்லிமீட்டர் மேலே இருந்தால் அது பயப்பட தேவையில்லை. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா மிக முக்கிய பொதுவான காரணம் வந்து ஃபேட்டி டிபாசிட். அதாவது உங்களுக்கு குருதி நாடியில் ஃபேட்டி டிபாசிட் இருந்தால், கொழுப்பு படிவு தலையிலேருந்து கால் வரை உள்ள நாடியில் எங்கேயும் இருக்கலாம். ஸோ இவ்வளவு தான் கேள்விகள். அப்போ இதுக்கு மேலே கேள்விகள் இருக்க நேரம் இருக்கோ தெரியல. மாஸ்டர் நீங்கள் தான். ஓகே, நாங்கள் இப்பொழுது நாங்கள் உங்களுடைய அருமையான பேச்சு இவ்வளவு மினக்கட்டு நிப்பாட்டி இருக்கிறேன், பரவாயில்லையா? அருமையாக மெனக்கட்டு நீங்க ரிசர்ச் பண்ணி கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதிகமான கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதற்கு உங்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதற்காக 30 வினாடிகள் கைதட்டுங்கள். 30 கைதட்டுகளாக இருக்க வேண்டும் தயவு செய்து. சவுண்ட் வரே இல்லை. நன்றி. 30 கைதட்டுகள். இந்த கைதட்டுறதாலேயே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கின்றது. இந்த அக்கிப்ரெஷர் டச் பண்ணி இப்படியும் தட்டலாம், இப்படியும் தட்டலாம், இப்படியும் தட்டலாம், எத்தனையோ விதமா இருக்கிறது. அதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களை இதில் செய்கிறோம். நாங்கள் உங்களை எல்லோருக்கும் தெரியும், 4 யோகா டீச்சர்ஸ் வந்து படிப்பிக்கிறார்கள். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காக 3 முறை உள்ள அமைதி பயிற்சி செய்கின்றோம். நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் அப்படியே செய்து கொண்டிருக்கிறோம். பிளான் பேஸ் ஃபுட்டை என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ பலவிதமான நிகழ்ச்சி நடந்தது. பல புதிய ஆட்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் அதில் அறிய வேணும் என்றதுக்காக. உங்களுடைய பேச்சு முடிஞ்சோன்னு அப்படியே விட்டுட்டு போகாம தொடர்ந்து எங்களுடைய தியானத்திலும் எங்களுடைய அடுத்த பேச்சு மற்ற எக்ஸசைஸையும் கலந்து கொள்ளும்படி சேர்த்துக் கொள்கின்றேன். இப்பொழுது முதலாவதாக கண்குகை நேசன் உங்களோட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டார். கடைசி கேள்வியை கேட்டிருந்தீங்க, அதுக்கு உடனே ஆன்சர் பண்ணவர். இன்னும் கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? நான் ஒரே ஒரு அதே கேள்வியை கூடுதலாக விளங்குறதுக்கு நீங்க சொன்னீங்க ஐயா, அந்த முதல் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க, உங்களது பேச்சு அருமையில் அருமை, எங்களுக்கு இவ்வளவு உதவியாக இருந்தது. உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள், மகிழ்ச்சிகள். அந்த இறுதியாக கேட்ட கேள்வி, 16வது கேள்வியில அந்த நீங்க ஒரு இடத்தை சொன்னீங்க, நோ ஏற்பட்ட அந்த நோ எங்கே ஏற்பட வேண்டும்? அது என்னன்னா இந்த சடுதியாக கடுமையான மார்பு வலிக்கு மிக முக்கிய காரணம் மாரடைப்பு. 2வது காரணம் வந்து இந்த டிசெக்ஷன் ஆஃப் த aortaன்னு சொல்றது என்னென்றால், அந்த எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குருதி நாடி இருக்கு. அதாவது இந்த இதயத்தின் இடது பக்கத்துல இருந்து வெளிவர குருதி அயோட்டான்னு சொல்றது. அநேகம் அந்த 70 அந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் சில வழியில் அது பட்டுன்னு கிழிஞ்சு போகும். அதுதான் சொல்றது டாய்செக்ஷன்.
அப்படி நடந்தால் அவர்களுக்கு மார்பு வலிதான் மிக முக்கிய அறிகுறி. அந்த மார்பு வலி இந்த மாரடைப்பு வலி மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை விட இவங்க கொடூரமா இருக்கும். அப்ப எவராவது திடீரென்று மார்வழியோட வந்தா நாங்கள் எப்பொழுதும் 2 பக்கம் சோதிக்கிறது. என்னன்னு சொன்னால், அப்ப 2ல வித்தியாசம் இருந்தால் ரத்த அழுத்தத்துல நாங்கள் இந்த பெரிய நாடி அயோர்டிக் டைசெக்ஷனை நாங்கள் அமைச்சப்பட்டு அதுக்கான சோதனை செய்கிறது. ஆனா உங்களுக்கு இப்ப சும்மா ஒவ்வொரு நாளும் சோதிக்க வித்தியாசம் இருக்குன்றால் அதுக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அப்படி வித்தியாசம் இருக்கிறதால நீங்க பயப்படவும் தேவையில்லை. அது ஒரு கடினமான வருத்தம் ஒன்று இல்லை. அதுக்கு காரணம் வந்து அந்த 2 கைக்கும் இடையில உள்ள அந்த நாடி கனெக்ஷன்ல வந்து எங்கேயோ ஒரு சாடையான அடைப்பு அல்லது ஒரு நெளிவு அல்லது அழுத்தம் இருக்கு. நோன்றது இப்ப மற்ற உறுப்புகள்ல ஏற்படுறதை பற்றி கவலைப்பட இல்ல தேவையில்லை. இல்ல சிலவுல அவனுக்கு இல்ல. இந்த டைசெக்ஷனுக்கு சில இல்ல. இந்த முதுகு பாதியில இந்த நெஞ்சில முற்பாதியை விட்டுட்டு இந்த 2 அந்த ஸ்கெப்லாக்கும் இடையில உள்ள அந்த நடுப்பாதிலையும் இந்த முள்ளந்தாண்டிலையும் பயங்கர நோய் இருக்கலாம். ஆமா, காலில இருந்தால் அது வேறு. அதுக்கு காலில் மட்டும் இருந்தால் இல்லை. ஏனென்றா இது அந்த இஞ்ச தொடங்கும். அப்ப ஓகே. இந்த நெஞ்சில அல்லது கழுத்துல அல்லது இந்த முள்ளந்தண்டில நோய் தொடங்கி காலுக்கு போகலாம். ஓகே. அதாவது நாங்கள் எப்படின்னு சொல்றது, மாரடைப்பு நோய் வந்து ஒரு நாளும் இந்த கீழ்த்தாடைக்கு மேல போகாது, வயிற்றில அந்த தொப்புள் கொடி கீழே போகாது. அப்ப Alright. யாரும் சொன்னாருன்னா எனக்கு நோய் இருக்கு டாக்டர், ஆனா இந்த காலில் நோதுன்னா நாங்கள் டைசெக்ஷனை தான் முதல் அமைச்சப்படுவோம், மாரடைப்பை விட. ஓகே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. நன்றி. மிகவும் நன்றி. நீங்க போன முறை வரைக்கும் சொல்லியிருந்தீங்க இந்த காஃபியை நல்லா அவ்வளவு குடிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு லிமிட் இல்லாம குடிக்கலாம்னு சொன்னீங்க. எனக்கு அதுல கொஞ்சம் யோசனையா இருந்தது. எதையும் அளவாத்தான் குடிக்கணும்னு நான் யோசிக்கிறேன்னா பரவாயில்லை சொன்னீங்க. ஆனா நீங்க இப்படி வாரீங்கன்னு சொன்ன உடனே நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல என்ன சொல்றாருன்னா, காஃபியோட கொக்கோ பவுடர் அப்படி எல்லாட்டிக்கு ஒரு ஹாஃப் டீ, ஒரு சினமன் பவுடர், அது எல்லாட்டிக்கு கோகனட் ஆயில் ஒரு டீஸ்பூன் கோகனட் ஆயில், மற்றது எல்லாடிக்கு ஜிஞ்சர், இல்லாட்டி மெக்கா பவுடர். மெக்கா பவுடர்ன்றது பேரு என்ற நாட்டிலிருந்து வரும் ஜின்சிங் மாதிரி ஒரு இது, அதை பாவிக்கலாம்னு சொல்லியிருக்கிறார். இதில் வரைக்கும் வேறு ஜிஞ்சரையும் போட்டு குடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்தை, நீங்க கோகனட் ஆயில் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் எத்தனையோ வருஷத்துக்கு முந்தைய ஒரு டாக்டர் ஸ்ரீலங்காவில் கோகனட் ஆயில் நல்லம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் எழுதி இந்த யுஎஸ்ஏ மற்ற பகுதியான ஆட்கள் எல்லாரும் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி தங்கட ஆயிலை விற்கிறதுக்கு என்று சொல்லியும் எழுதியிருந்தார்கள். இதெல்லாம் பெரிய கன்ஃபியூஷனா கிடக்கு. எல்லாமே நரம்புறமா அங்கேயும் இங்கேயும் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறபடி அவங்களோட கருத்து இருக்க சொல்லுங்க. நல்ல கேள்வி. கோகனட் ஆயில் இப்ப 10 வருஷம் முதல்ல கேட்டதுன்னா சொல்லியிருப்போம் அது கூடாதுன்னு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு பாரதூரமானது இல்லை, ஆனா அளவா பாவிக்கணும் கோகனட் ஆயில். இருதயத்தை பொறுத்தவரையில கூடாதுதான். ஆனா நீங்கள் ஒரு கரண்டி தான் பாவிக்கிறீர்கள் என்று சொன்னா அது நல்ல. இப்ப தோலுக்கு, தலைமுடிக்கு பல நல்ல விளைவுகள் இருக்கும். மற்றது மறதிக்கு, அதாவது டிமென்ஷியாவுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஆசிய நாட்டை சேர்ந்தவருக்கு கொஞ்சம் டிமென்ஷியா, அல்சைமர் டிசீஸ்கள் வாரது குறைவேனுண்டு அவர்கள் கோகனட் ஆயில் பாவிக்கணும் உண்டு. அதில் ஒரு விஷயம் இருக்கு. அப்போ மூளைக்கு நல்லம், தலைமுடிக்கு நல்லம், சருமத்துக்கு நல்லம், ஆனால் இருதயத்துக்கு நல்லது உண்ட கேள்விக்கு எனது மறுமொழி என்னென்று சொன்னால் அவ்வளவு நல்லம் இல்லை. ஆனால் குடிக்கத்தான் வேணும் என்று சொன்னால் பாவிக்கத்தான் வேணும்னா பாவிங்கோ, ஆனால் அளவோடு பாவிங்கோ. அது கோகனட் ஆயில். 2வது என்ன, காஃபி வந்து இதை போதும் ஆராய்ச்சி சொல்லிடலாம். காஃபி நல்லம், ஹெல்த்து காஃபி நல்லம்னா அவங்களுக்கு நம்ப இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த சம்பிரதாயப்படி நாங்கள் ஒரு மித் இருந்தது, அதாவது ஒரு புலையான கருத்து இருந்தது என்னென்னா காஃபி கூடாது. ஆனால் இப்போ யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் கார்டியோலஜியே, அதாவது ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் சங்கமே நிச்சயிச்சுட்டு இந்த ஒரு நாளும் தயவு செய்து இந்த நோயாளிகளுக்கு சொல்லாதீங்க கோப்பியை குடியாதீங்க. ஏனென்றால் எவிடன்ஸ் இஸ் வெரி வீக். அதை விட மிக முக்கியம் என்னென்றால் கோப்பியை குடிக்கிறவைக்கு இருதய துடிப்பு சம்பந்தமான வரும் வருத்தங்கள் மிக குறைவு. ஆனால் அதில் ஒரு கவனமாக இருக்கணும். என்னென்னா இப்போ
உலகத்துல ஒரு பெர்சன்டேஜ் அவைக்கு காஃபி வந்து வெரி சென்சிட்டிவ். அவ ஒரு கப் குடிச்ச உடனே அவ எல்லாம் ஒரு காணும் ஒன்று. சில பேருக்கு 10 கப்பு குடிச்சாலும் ஒன்றும் செய்யாது. அது ஜெனட்டிக். ஆனதாடியத்தான் இந்த வித்தியாசமான கருத்து. சில பேர் சொல்லினா 10:30க்கு நான் கோப்பி குடியாட்டின்னு நித்திர வராதுன்னு. சில பேர் சொல்லினா 2 மணி அப்புறம் கோப்பி குடிச்சா நித்திர கொள்ள இயலாது. அப்ப அந்த வித்தியாசம் இருக்கு. அது ஜெனட்டிக். அது மிகவும் ஐயப்பாடு இல்லாமல் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதாவது காஃபி சென்சிட்டிவிட்டி இஸ் பர்சனல். அப்ப உங்களுக்கு கோப்பி குடிக்கும் பொழுது நெஞ்சு படோட வராட்டி நீங்கள் அதை நிப்பாட்ட தேவையில்லை, குறைக்க தேவையில்லை. கோப்பியால ரத்த அழுத்தம் கூடுமோண்டா இல்லை, நிச்சயமா இல்லை. அது நிச்சயமா இல்லைன்றேக்க எதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி மாஸ்டர் அளவோ எதையும் அளவோடு தான் செய்யணும். மற்றது கிட்டல கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் ஈரலுக்கு மிக நல்லது. அதாவது சிரோசிஸ் வரும் சாத்தியக்கூறு நீங்கள் கோப்பி குடிச்சா வராது. மற்றது மிக முக்கியம் என்னென்றால் தற்கொலை செய்யும் தன்மை குறைவு கோப்பி குடிச்சா. மதுபானம் குடிச்சால் அல்லது புகைப்பிடித்தால் குடிச்சா அவர்களுக்கு தற்கொலை செய்யும் சாத்தியக்கூறு கூடும். அது ஏன் இப்படி கண்டுபிடிச்ச வேண்டும் சொன்னால், இப்ப சில பேர் கோப்பியை தான் குடிப்பின மன அழுத்தம் வரைக்க. அவ கோப்பி குடிக்கிற வரைக்கும் தற்கொலை செய்கிற ஆசை வரா. அது மருத்துவ ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அதான் இப்ப கோப்பியோட சேர்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஜிஞ்சர், கொக்கோ பவுடர், மெக்கா பவுடர் போட்டா நல்லவன்னு சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமா கொக்கோ மெக்கா பவுடர் ஆரோக்கியமான சாமான்கள். கோப்பி, கொக்கோ, அதோட தான் இந்த டார்க் சாக்லேட் வந்து சொல்றார்கள் சாப்பிட்டீர்கள் ஆன்டி ஆக்சிடென்ட். அப்ப கட்டாயம் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். ஆனபடியால் இதயத்துக்கு நல்ல. ஓமம் டிகாஃபினேட் காஃபி நல்லது உண்டு கமலா என்ற கேட்டிருக்கிறாரு. அதாவது இந்த காஃபியால பாதிப்பு இல்லை, ஆனா நீங்க டீகாஃபினேட்டட் காஃபி தான் விரும்பினீங்கன்னா குடிக்கலாம். அதாவது உங்களுக்கு அதால படபடப்பு வருதுன்றா டீகாஃபினேட்டட் காஃபி குடிக்கலாம். இப்பொழுது இலங்கையில் நேரம் அதிகாலை 3 மணி. டாக்டர் சிவச்சந்திரிக்கு அவங்களோட பேச்சை கேட்கறதுக்கு அவளாக வந்திருக்கிறார். கேள்வி கேளுங்க. வணக்கம். உங்களோட பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. அதுக்கு முதலில் நன்றி கூறிக்கொண்டு நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்க வந்திருக்கிறேன். என்னென்னா, சாதாரணமா ஒரு நோயாளியாக இருந்தால் உடம்பு வீக்காக இருந்து சில பேருக்கு வந்து சுகர் கூடும் குறையும், ப்ரெஷர் கூடும் குறையும். இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆளுக்கு ப்ரெஷர் குறையுதென்றால் அல்லது சுகர் அது பிளட்ல உள்ள சுகர் லெவல் குறையக்குள்ள முகத்தெல்லாம் வேர்க்கிறது. அங்க இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஆளுக்கு வந்து இருக்கேக்குள்ள இப்படி ஒன்று நடக்குதுன்னு சொன்னா நார்மலா சாதாரணமா ஒன்று குறையக்குள்ள நாங்கள் வெள்ளத்தட்டா கண்டு வாய்க்குள்ள போடுறது, இப்ப வீடுகள்ல அப்படி செய்யற நாங்கள். இப்ப இன்ஃபெக்ஷன் இருக்கிறவர்களுக்கு கொடுத்தா இன்னும் கூடிருமென்னு சொல்லி கொடுக்க கூடாது. இப்படியானக்களுக்கு கோப்பியோ அல்லது கொக்கோவா நீங்கள் என்னத்தை கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இப்ப பிரஷர் வந்து சடுதியா குறைஞ்சதுன்னா மிக முக்கிய காரணம் இன்ஃபெக்ஷன். அவ கட்டாயம் ஆஸ்பத்திரி போகணும். அதாவது எந்த இன்ஃபெக்ஷனாலேயும் அவர்கள் இந்த ரத்த அழுத்தத்தின் அளவு மாறுபட்டு இருந்தால், மிக முக்கியமாக 90 குறைவாக இருந்தால் அது சொல்றது செப்டிக் ஷாக் உண்டு. அதாவது அந்த இன்ஃபெக்ஷனால அவர்கள் இருதய நாடி விரிவடைஞ்சு ரத்த அழுத்தம் நல்லா குறையும். அப்படி நடந்தால் அவர்களுக்கு கட்டாயம் மிகவும் கூடுதலான வைத்தியம் செய்யணும். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் இன்டென்சிவ் கேர்ல அட்மிட் பண்ணி தொடர்ந்து அவர்களின் ரத்த அழுத்தத்தின் அளவை கவனித்து அதுக்கு தக்க அந்த ரத்த அழுத்தத்தை கூட்டுறதுக்கான மருந்துகள் இருக்கு, அதை கொடுக்குறது. ஏனென்றால் அந்த தடுதியாக ரத்த அழுத்தம் குறைவதற்கு ஒரு காரணம் இன்ஃபெக்ஷன். அப்போ அது வந்து இன்ஃபெக்ஷனால ரத்த அழுத்தம் குறைஞ்சா கட்டாயம் ஆஸ்பத்திரிக்கு போய் அதுக்கு தக்க மாதிரியான அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்து மிகவும் பல முக்கியமான வைத்தியம் செய்யும். வீட்டை வச்சு வைத்தியம் செய்யக்கூடாது. ஏன்னா அதன் அர்த்தம் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கூட கடினமானது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் இல்லாம இருந்தது, வீட்டுல இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் வந்துட்டுது. அப்ப இன்ஃபெக்ஷன் வந்தபடியா இதை கொடுக்க முடியாம இருக்கு. அப்ப எதை கொடுக்க முடியாது, இந்த குளுக்கோஸ் எல்லாம் கொடுக்க இல்லாம இருக்குது. அதுக்காகத்தான் அந்த கேள்வியை கேட்கிறேன். இப்ப அது தவிர்ந்த உடனடி நிவாரணமாக இந்த கொக்கோவை கொடுக்கலாமா அல்லது வேற ஏதாவது? சுகர் கூடாது.
சாக்லேட் சில சாக்லேட் சில சுவிங்கம் அது சாக்லேட் அவருக்கு விழுங்குறதுல ஏதாவது பிரச்சனை இல்லாட்டி ஏன்னா அனைமானவருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு சில விழுங்க எல்லாம் கஷ்டமா இருந்தால் கொடுக்க இயலாது. அப்படி அவர் சாப்பிடணும்னா நீங்கள் சாக்லேட் கொடுக்கலாம். சாக்லேட் தான் அல்லது வாழைப்பழம் இது அந்த ஏதாவது சீனி சம்பந்தமான அல்லது சீனி கரைச்சு அந்த லூக்கோசைட் அப்படிப்பட்டதை கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த நன்றி மிக முக்கியம் என்னன்னு சொன்னால் ஏன் குறைஞ்ச காரணத்தை அறிஞ்சு அப்ப எனிவன் அதாவது யாருக்காவது ரத்தத்தின் சீனின் அளவு குறைஞ்சா கட்டாயம் அவர்கள் ஆஸ்பத்திரி போய் ஏனது நடந்ததுன்னு செக் பண்ணி அதுக்கு தக்க நிவாரணம் செய்யறது நல்லா. ஓகே, நன்றி டாக்டர். இன்றைய பேச்சின் இந்த தியான தளத்துக்கு ஏற்ற நிறைய கருத்துக்கள் வந்தது. அது எனக்கு நல்லா பிடித்தும் இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி, சந்திப்போம். அடுத்ததாக அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர். மிகவும் எல்லா கேள்விகளுக்கும் இவ்வளவு நீங்க மெனக்கட்டு இவ்வளவு வேலை பழுவுக்குள்ள எனக்கு தெரியும். இந்த மகனே இத்தனையோ வேலைக்குள்ள என்ன கேட்டாலும் நாளைக்குன்னு சொல்லி விட்டுருவார். நீங்கள் இவ்வளவு கேள்விக்கும் என்ன மாதிரி மறுமொழி எடுத்து எங்களுக்கு செய்ததுக்கு மிக்க 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 நன்றி. நன்றிக்கு வார்த்தையே இல்லை. உங்களுக்கு மிகவும் நன்றி. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு நல்ல ஒரு மறுமொழி தந்தீங்க. நான் போய் பார்த்தேன். நான் ஃபொலனன் பரத்தில் நான் அந்த இபிஏ எனக்கு தெரியல, அப்படியே நான் பார்க்கல. அது ஒரே ஒரு இதுதான் பாக்ஸ் இருக்குது. அதுவும் இன்னும் சரியான ப்ரைஸ் தான். அதான் நான் ஒரு கேட்டுட்டு வாங்குவோம்ன்ட்டு வாங்கல, பார்த்துட்டு வந்தேன் நான். அப்போ நாளைக்கு போய் வாங்கலாம். நான் இபிஏ இருக்கோ அதை பார்க்கல, அதை நான் பார்க்குறேன். நான் ஒரே ஒரு பாட்டில் தான் வச்சிருக்கேன் அந்த வெஜிடேரியனுக்கு. நான் கேட்டேன், நான் ஸ்பெஷலாக முட்டையும் இல்லாமல் வேணும், வெஜிடேரியனா வேணுமன்றதுக்கு தான் அவள் காட்டினவள். அவள் அந்த ஆள் சொல்லிச்சுது நீங்கள் இதை எடுக்கலாம். அதுக்கு நான் பார்த்தேன் நீங்கள் இன்றைக்கு வாரப்படியா தான் உடனே மெசேஜ் உங்களுக்கு போட்டேன்னா. மிக்க நன்றி. அது நல்ல கேள்வி. அதுல இந்த முக்கியம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இருதயத்துக்கு தான் தேவைன்னு சொன்னால் இபிஏ தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, சில பேர் மறதி அதில் தடுக்கிறதுன்னு சொன்னால் டிஹெச்ஏ இம்பார்ட்டன்ட். ரெண்டும் சேர்ந்தது இருக்குதோ? ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும் அநேகமா. ஏன்னா அவர் தயாரிக்கிறதுல பிரிக்க இல்லாத வேளால. ஆனா என்ன நீங்க பார்க்கணும்னு சொன்னால் அதுல அந்த இப்ப இபிஏ 600% வைஸ் இபிஏ கொஞ்சம் கூடவா இருந்தால் அது நல்லா. ஓகே, இன்னொரு கேள்வி. நீங்க சொன்னீங்க இந்த எண்ணெயில ஒலிவ் ஆயில் தான் நல்ல மண்டு. ஒலிவ் ஆயில சூடாக்கினா என்ன செய்யறேன்? இல்ல, இப்போ 3 ஆயிலையும் ஒப்புடைக்க ஒலிவ் ஆயில சூடாக்கினாலும் 3 ஒப்புடைக்க அதான் பெஸ்ட். ஏன்னா நானும் நான் மகனுக்கு சேர்த்துல நல்லெண்ணெய் போட்டு அவர் சொல்ல இல்ல ஒலிவ் ஆயில் தான் பெட்டர். நாங்க இல்ல ஒலிவ் ஆயில் சூடாக்கினா கூட நோ யூ லிசன் டு மீ என்று சொல்லுவார். அப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேப்ப வந்துட்டு சூடு காட்டினாலும் ஒலிவ் ஆயில் தான் ஸ்டில் தி பெஸ்ட். ஆமா, இப்ப நல்லெண்ணெய் அதில் விட ஒலிவ் ஆயில் சூடு காட்டினாலும் இது. ஆனா எந்த எண்ணெயையும் சூடு காட்டேக்க அது நன்மை தன்மை குறையுது. ஆனா அந்த ஃபேக்ட் வராது. அந்த நல்லெண்ணெயை விட ஒலிவ் ஆயில். ஓகே, அப்ப நான் இனி மாத்தணும் என்டே. ஓகே, தேங்க் யூ சார். அவகாடோ ஆயில் நல்ல ஈக்குவலி குட் ன்னு சொல்றீங்க. அவகாடோ ஆயில் ஆல்சோ குட். எஸ், குட். ஆனா அவகாடோ நாங்க ஒவ்வொரு நாளும் நான் பயத்துல ஹாஃப் தான் சாப்பிடுறேன். நான் ஹாஃப் இவர் ஹாஃப். ஒன்று ஃபுல்லா சாப்பிடலாமோ? ஒன்று ஃபுல்லா சாப்பிடலாமோ? ஒவ்வொரு நாளும் சாப்பிடலாமா? ஒவ்வொரு நாளும் எடுக்கலாம். ஒரு நாள் ஒரு அவகாடோ சாப்பிட்டா இதயத்துக்கு மிகவும் நல்லது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். என்ன கன பேர் கை உயர்த்தி நிற்கிறேன், நான் கணக்கு கேட்கல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து பஞ்சாயச்சலம் ஐயா, உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் அருமையான கேள்விகளுக்கு நல்ல மறுமொழி கூறியிருந்தார். என்னுடைய கேள்வி என்னென்றால் டாக்டர், இந்த ஒமேகா 3 பாவிக்கிறதை பற்றி சொன்னீர்கள். 2 கேள்வி இருக்கிறது. அந்த ஒமேகா 3ல இபிஏ 270, டிஹெச்ஏ 180 இதுல இருக்குது. 270 and 180. அப்ப இதுல ஒரு டேப்லெட்ஸ் எடுத்தால் காணுமோ, இல்லாட்டி 2 டேப்லெட் எடுக்க வேணுமோ? 2 டேப்லெட் எடுக்கணும். அது என்னண்டா, அதனால கேள்வி என்னண்டா, அந்த இபிஏ இப்ப நீங்கள் என்னத்தை எடுக்கிறன்றதையும் பொறுத்தா 3 விதமான நேரத்தை எடுப்பீர்கள். ஒன்று இருதய வருத்தம் ஒன்றும் இல்லை, ஆனா ஆரோக்கியமா இருக்கு, பிரெயின் பிரச்சனை இல்லை, ஹார்ட்டுக்காக எடுக்கிறது. ஹார்ட்டுக்காக எடுக்க கட்டாயம் இபிஏ கூடவா இருக்கணும். அப்ப இது நல்லது.
ஓ ஆனால் எவ்வளவுன்றது வந்து இப்ப வழக்கமா நீங்கள் ஒரு 500க்கு மேல எடுக்கணும் இபிஏ. ஓ ஓ அப்ப நீங்க 2 எடுக்கணும் ஒரு நாளைக்கு. ஆனா அடுத்த முறை வாங்கி வைக்க அந்த அவற்றை கேட்கணும் 500க்கு மேல உள்ள ஒன்று தர சொல்லி. ஆனா 1000 குறைவா இருக்கணும். அப்ப ஓ இந்த ஒரு வருத்தம் இல்லாதவ அந்த இதயத்தை பாதுகாக்கிற எடுக்கிறன்றால் 500க்கும் 1000 மில்லிகிராமுக்கும் இடையில எடுக்கும். ஓ நன்றி. அடுத்தது சின்ன ஒரு கேள்வி இருக்கிறது ஐயா. ஒரு ஆ. அவரேஜ் மேன் சிக் இல்லை, காய்ச்சல் அப்படி இப்படி ஒரு வருத்தம் இல்லை, அவரு அந்த கடை சாப்பாடுகள் உப்போட சாப்பிட்டால் 150-80 ப்ரெஷர் வருது. 150-80. அப்போ டாக்டர் சொல்றாரு உப்பு இடாதையும் கொண்டு வீட்டில் உப்பு எடுக்காம சாப்பிட்டா 115-70 வருது. அப்ப இதால கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டால் அது கையில கொஞ்சம் உப்பு போடப்படாது. ஒன்று கூட போடும் ஒன்று குறைய போடும். அப்ப உப்பை சாப்பிடாம விட்டா நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ? ஓமோ. அதாவது சில பேர் வந்து சொல்லுவீங்கன்னா நான் இந்த ஏசி வீட்டில் எடுக்கிறேன், நான் ப்ரெஷர் குறையில டாக்டர். ரெண்டாவதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா அவைக்கு சாப்பாடு உப்பு இருக்கு. அப்போ நான் சொல்றது உப்பு சாப்பாடை குறைச்சிடுங்கோ. குறைச்சால் நிச்சயமாக உங்களோட ப்ரெஷர் குறையும் அந்த மருந்துக்குண்டு. உப்புக்கும் அதாவது அந்த 7S சொன்ன பிளட் ப்ரெஷருக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், சோல்ட், சுகர், ஸ்லீப், எவ்ரி திங். அதில் சோல்ட் ஒன்று மிக முக்கிய காரணம். அதுவும் ஜெனட்டிக். இப்போ சில பேருக்கு வெரி சென்சிட்டிவ். இப்போ முந்தைய ஒரு ஆராய்ச்சி செய்தி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இப்போ இந்த பிரித்தானியாவில் அந்த உள்நாட்டவர்களுக்கு அந்த அவ்வளவுக்கு சோல்ட் சென்சிட்டிவ் இல்லை. அந்த ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் வெரி சென்சிட்டிவ். ஏசிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இடையில நாங்கள் ரெண்டுக்கும் இடையில. அப்போ நாங்கள் சென்சிட்டிவ் தான், ஆனால் நாட் அவ்வளவுக்கு சென்சிட்டிவ் இல்லை. ஆனால் அதுலேயும் ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கு. இப்போ சில பேருக்கு உப்பு கொஞ்சம் சாப்பிட்ட உடனே தலை ப்ரெஷர் கூடிடும். உப்பை தவிக்கிறது நல்லா. நன்றி. உப்பு எடுக்காம வர்றது நல்லதுண்டு. நன்றி நன்றி ஐயா. நன்றி, மிகவும் நன்றி. அடுத்ததாக நான் சில அறிவித்தல சொன்ன பிறகு சுவேந்திர தர்மகுமார் அம்மா அவர்களே நீங்கள் இந்த சட் பாக்ஸையும் இருக்க வாசிக்க ரெடியா இருங்க. அதாவது நாளை காலை 9 மணிக்கு தமிழ் அமுது அமைப்பின் ஆதரவில் பாரதியார் வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு நூல் மதிப்புரை செய்ய கவிதாயினி கோமலா அவர்கள் வருகிறார்கள். இப்போ இந்த 10 மணிக்கு நாங்கள் தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமாக ஒரு அருமையான ஒரு தியானம் நடைபெறும். இப்போ இந்த 11 மணிக்கு அவ்வை மொழியும் வள்ளுவர் நெறியும் பற்றி பேச வருகிறார் எத்திராஜ் ரமேஷ் அவர்கள். இப்போ இந்த நாளைக்கு இரவு நீங்கள் இப்போ சிவாஜி கணேசனை பற்றி கழிச்சபடியா ராஜேஷ் பாலா நாளைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி கழிக்க வர 8 மணிக்கு வர. இல்லை நிக்கிறாவே இருக்கிற மொத்த காட்டினா நல்லா இருக்கு. நாளைக்கு என்னத்தை கழிக்க போறாங்க. சரி, இவ்வளவு நிகழ்ச்சி சேர்ந்து நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ரஞ்சித தாயாளன் உங்களுடைய பேச்சு எல்லோருக்கும் மிக பிரயோசனமானதாக இருந்தது. எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஏனென்றா இந்த லிக்கரிஷ் சாப்பிட்றதால ப்ரெஷர் குறைகிறதா நான் என்ன இதுல அறிந்தேன். அது உண்மைதானா? அதாவது 2 சால்ட்ல வந்து நான் சால்ட்னு சொல்லி சோடியத்தை தானே சொல்றோம். பொட்டாசியம் சாப்பாடுல கூட்டினா உதாரணத்து வாழைப்பழம் சாப்பிட்டா ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். அதோட ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆராய்ச்சி இருக்கிறார்கள் என்னென்றால் இந்த அவைக்கு வந்து அந்த சோல்ட் சப்ஸ்டிடியூட் இருக்கு. அது சப்ஸ்டிடியூட் என்ன செய்யற வேண்டாம், சோடியத்தை எடுத்து போட்டு பொட்டாசியத்தை போட்டுருது. அது எடுத்தவைக்கு மாரடைப்பு வரும் சாத்தியக்கூறும் பார்சவான் சாத்தியக்கூறும் எல்லாம் குறைவு. ஏனென்னா அந்த பொட்டாசியம் ப்ரொடெக்டிவ். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொட்டாசியத்தில். என்னென்னு சொன்னால் நாங்கள் பாவிக்கிற மருந்துகள் பொட்டாசியத்தை ரிட்டைன் பண்ணும். அல்லது ஏதாவது சிறுநீரகத்தில் கோளாறு இருந்தால் சில பொட்டாசியம் கூடி போயிடும். அப்போ பொட்டாசியத்தை கணக்கான அளவில் வச்சிருக்கணும். கூட எடுக்கக்கூடாது. ஆனால் பொட்டாசியம் உள்ள உணவு வயல் எடுக்கிறது ப்ரெஷரை குறைக்கும். நன்றி டாக்டர். நான் இப்போ சாட் பாக்ஸ் வாசிக்கிறேன். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும்.
மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். நான் வானா ஜெயா சிட்னியிலிருந்து போட்டிருக்கிறார். வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன். தேங்க்யூ டாக்டர் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். Thanks for Sri Master and Arundhati Master for organizing this excellent program. Siva Balan, thank you Doctor for an excellent presentation. Meta Dama Krishandrava சும்மா கை தட்டி இருக்கிறா. சாந்தி, thank you Doctor, very informative. Kamalini Sadyendran, thank you so much Anna for your excellent explanation, very useful. AS to everyone, excellent presentation, thank you. Ednar. ஆமாம். ஓகே, தேங்க்யூ. என்ன கேட்குறான்டா, தேங்க்யூ வெரி மச் டாக்டர் தயாளன், ரஞ்சித தயாளன் மாஸ்டர். What is the necessity for a heart patient with stents in 3 places to undergo an electronic, அந்த உங்களோட வேர்ட் தானே, நான் ஸ்பெல் பண்றேன், ELECTROPHSIOLOGY டெஸ்ட். விளங்கிச்சா? எலக்ட்ரோபிசியாலஜி டெஸ்ட். Electrophysiology test. What are the benefits of this procedure? Thanks for giving a wonderful opportunity to you. எழுதி இருக்கிற அவ வேலைக்கு போயிட்டா, எனக்கு இப்பதான் அவனோட மெசேஜை நான் பார்த்தேன்னா, நீங்க ஒரு சொன்னா நாங்க இந்த ரெக்கார்டிங் அவனுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். இப்போ ஸ்டென்ட் 3 இப்போ சில நோயாளிகளுக்கு 12 ஸ்டென்டும் இருக்கு. 3 ஸ்டென்ட் இருந்தால் அவருடைய வாழ்க்கை முறை சாதாரணமாக இருக்கும். அண்ட் அதால் ஒரு இதுவான வித்தியாசமாக ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. எலக்ட்ரோபிசியாலஜி டெஸ்ட் வழக்கமாக நாங்கள் செய்கிறது என்னென்றால், அவருக்கு அந்த மின்சார சம்பந்தமான இதய கோளாறு, இப்போ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்கிறது, அதாவது சிறிய துடிப்பு திடீர்னு கூறுறது, அது இருந்தால் எலக்ட்ரோபிசியாலஜி ஸ்டடி செய்கிறது. அப்போ ஸ்டென்ட் போட்டவருக்கு அது செய்கிறதால எந்த வித பாதிப்பும் இல்லை. அது வித்தியாசமான சோதனை, ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, செய்யலாம். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் அவருக்கு இந்த ரெக்கார்டிங் அனுப்பி வைக்கிறோம்.